கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் பாஸ்டர் மயன் சார்பாயும் இணைந்திருக்க அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் இணைந்தது நல்லது. இன்றைக்கு நாங்கள் பைபிள் ஸ்டடி, ப்ரேயர் எல்லாத்தையும் செய்து கடந்து போவோம். 2 வசனத்தோடு தொடங்குறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்த்தோமானால், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். அதே நேரத்துல 63ஆம் வசனம் சொல்லுகின்றது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றது. ஆமேன். முதலாவது பார்த்தோம், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். அப்ப நாங்கள் இயேசு சொல்லுகிறார், தான் தான் ஜீவ அப்பம். அப்ப தன்னிடத்துல வந்தால் ஒரு காலும் பசியடையான். நாங்கள் சாதாரண வாழ்க்கையில உணவு அருந்துகிறோம் பசியை போக்குறதுக்கு. ஆனால் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில இயேசுவிடத்தான் போகணும். இயேசுவை நாங்கள் விசுவாசிக்க வேணும். இயேசுவை விசுவாசித்தால்தான் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பசியடையாம இருக்கலாம். அதாவது உண்மையாக ஒரு ஆவிக்குரிய ரீதியில தெய்வீகமான வாழ்க்கையை வாழலாம் என்றுதான் அந்த வசனம் சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நாங்கள் நோம்பலா தண்ணி அருந்தலாம், தண்ணி அருந்தினால் தாகம் போகணுன்ற மாதிரி அது நாங்கள் சாதாரண வாழ்க்கையில கிடைக்கிறோம். ஆனால் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில பசி வராமலும் களைப்படையாமலும் இருக்கணும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவ தான் போகணும். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றது. நாங்கள் ஆவியில வாழணும் என்றால் இயேசு கிறிஸ்து சொன்னால், தான் ஆவியா இருக்கின்றேன், இப்பொழுது அவர் ஆவியாத்தான் இருக்கின்றார். அதே மாதிரி நாங்கள் அவரை போலவே தெய்வீக ராட்சியத்துல இருக்கணும் என்றால் நாங்கள் ஆவியா இருக்கணும். ஆவியா இருப்பது எப்படி என்றால் நாங்கள் வசனங்கள்ல வளரணும். இதன்படி நான் உங்களுக்கு சொல்லுறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றது. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியால அருளப்பட்ட வசனங்கள், எழுதப்பட்டு ஆக்களை வச்சு எழுதினது எல்லாம் தேவ ஆவியால அருளப்பட்ட வசனங்கள். அப்ப எல்லா வசனங்களும் அங்கே ஆவியாக இருக்கின்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எங்க வாழ்க்கையில ஆவியில இருக்கணும்னு சொன்னா, ஆவியில நடக்கணும்னு சொன்னா நாங்கள் வார்த்தையில நடக்கணும், வார்த்தையில வளரணும். வார்த்தை இல்லாமல் எங்களுக்குள்ள ஆவி வராது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கின்றார். அவர் எப்படி வந்தார் என்றால், நாங்கள் அவரை விசுவாசித்தபடியினால். நாங்கள் விசுவாசிக்காமல் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வர மாட்டார். அவர் எங்களுக்குள்ள இருக்கின்றார். அதாவது நாங்கள் அவர் வார்த்தையிலையும் வளர்ற வழியில நாங்கள் ஆவியாகவே இருப்போம். ஆமேன். எங்களோட மாம்சத்துல பார்த்தாலும் எங்களோட வாழ்க்கை ஒரு தெய்வீகரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கணும். வாழ்க்கையை நாங்கள் கொண்டிருக்கணும் என்றால் நாங்கள் வார்த்தையில வளரணும். ஏன்னா வார்த்தையெல்லாம் ஆவியா இருக்கின்றன்னு சொல்லப்படுகின்றது. இங்க அந்த 63ஆவது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப நாங்கள் வசனத்தான் இருக்க வேண்டும். வசனத்தால நாங்கள் ஒரு ரட்சிப்புக்குள்ளாக போகலாம். அது மட்டும் நித்திய ஜீவனை பெறலாம். அதே மாதிரி நாங்கள் தெய்வீகமான வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய அதே வாழ்க்கையை நாங்களும் வாழலாம். ஆமேன். அதுக்கெல்லாம் நாங்கள் இந்த வசனங்களை தான் எடுத்து எங்களுக்கு உள்ள எடுத்து அதில் தியானித்து கொண்டே இருக்கவே. ஆமேன். ஆமேன். நாங்கள் ப்ரோக்ராமுக்கு போவோம். கஸ்தூரி இருக்கிறீங்களா? ஓ பாஸ்டர், பிரைஸ் லார்ட். உங்களுக்கு வர்ஷிப் சொல்லிருக்காங்க. எப்படி இருக்கீங்க? ஓ பாஸ்டர், நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். நீங்க? நல்லா. ஓகே, நீங்க வர்ஷிப் செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். ஆமேன், ஆமேன். நாங்க எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு வர்ஷிப்புக்குள்ள போவோம்.
ஒன்றிலிருந்து, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கிறதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமீன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகா மேன்மைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாய், உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், கர்த்தாவே உமக்குள்ளே புதிய ரகசியத்தை, புதிய வெளிப்பாட்டை உடையவர்களாய் இருதயமாகிய மனக்கண்கள் திறக்கப்பட்டு, எங்களுடைய ஆண்டவரை இருதய கதவுகளுக்குள்ளே திறக்கப்பட்டு, நீர் ஊற்றப்பட்டு, உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர். பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தி எங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், விடுதலை, ஆரோக்கியம், சமாதானம் எல்லாவற்றையும் நிறைவாய் பரிபூரணமாய் எங்களுக்கு தந்துவிட்ட உம்முடைய மகா மகத்துவம் உள்ள கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை ராஜாக்களாகவும் ராஜரீக ஆசாரியர்களாகவும் மாற்றி எங்களை புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து உம்மை அப்பா என்று சொல்லத்தக்கதாக மகனாக மகளாக எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய மகா பெரிய இரக்கத்துக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேனும் பலத்தால் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன், நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன், எல்லா நாளும் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. எல்லா நாளும் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன், நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன்,
நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களைந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களைந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, நல்ல வர்ஷிப். பாஸ்டர், நீங்க ஏதாவது கதைச்சிட்டு நாங்க கண்டினியூ பண்றோம். ஹalleluya hallelujah. Praise the Lord. ஒரு 1 செகண்ட் தாங்க. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நான் இப்ப வீட்டை வந்துட்டேன். திங்கட்கிழமை வந்தேன். வேற ரொம்ப சந்தோஷமாய் உற்சாகமா இருக்கிறேன். இல்ல, உண்மையா ஒன்று சொல்லணும், ஆண்டவருக்கு முன்னால சொல்றேன், எனக்கு ஒரு பெயினும் ஒரு அன்கம்ஃபர்டபுளும் இல்லை. மகள் டாக்டர் காய்ச்சி வந்தால் அது இருக்கான்னு கேட்கிறாள். எனக்கு ஒன்றுமே இல்லை. என்ற எண்ணமும் இங்கெங்கும் தேவனையும் அவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையிலையும் இருக்கிறபடியால எனக்கு வெளியில என்ன நடக்க ஒன்றுமே தெரியும். 4 bypass ஆப்ரேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் நடந்தது. எனக்கு ஒன்றும் தெரியாது. கிட்டத்தட்ட 41 நாள் இன்றைக்கு நடக்க தொடங்க, நேற்று நடக்க தொடங்கி, இன்றைக்கு நடக்க தொடங்கின்றேன். நல்லா நினைச்சு பண்ணுவோம், உங்களுக்கும் எனக்கும் மரணம் இல்லை. அதை நான் நல்லா அறிஞ்சு கொண்டேன். இந்த மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்துவை அவருடைய சரீரமாக அவர் எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறதான் எங்களோட வாழ்க்கை. ஸோ இன்றைக்கு உயிர்த்தெழுதலை பற்றி, ஆண்டவரோட உள்ள வாழ்க்கையை பற்றி சொல்லுவோம். எப்படிப்பட்ட நிலையில நீங்களை நானும் இருக்கிறோம். உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மதங்களுக்கும் நன்னறி இருக்கும், அன்பில் நடன்னு சொல்லுவாங்க, மரக்கறி சாப்பிடணுவாங்க. ஏதோ மனுஷன் கிரியைகளை ரெகுலேட் பண்றதால உலகத்துல ரிலிஜன் இருக்கு. ஆனா கிறிஸ்தவம் அப்படி அல்ல. கிறிஸ்தவம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து மனுஷற்ற மரணத்தை தானே சுமந்து தீர்த்து 3ஆம் நாள் உயிர்த்தெழும் பொழுது அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நாங்கள் எல்லாரும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து புதிதாக பிறந்திருக்கிறோம். என்னோட ஏழுமண்டா பாஸ்டர் ஜான் 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் நீங்களும் நான். புதிதாக பிறந்தவனுக்கு மரணம் இல்லை. இந்த உலகத்துல அவன் வாழ மட்டும் வாழ முடியும். வாழ்ந்து முடித்து தன் காலங்கள் தன்னுடைய வேலைகள் முடியக்குள்ள கத்தரட்ட அவனால கண்மொழிக்க முடியும். இந்த மரணமோ வியாதியோ வருத்தமோ அவனை எடுத்து கொண்டு போக முடியாது என்றதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறியணும். அதான் பாத்தீங்கன்னா வாங்க என்னோட யோவான் 11 யோவான் 11 யோவான் 10:11 1 செகண்ட். ரைட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்கிருந்து வாசிக்க உங்களுக்கு தெரியும், ஜேசு கிறிஸ்துவின் ஃப்ரெண்ட் செத்து போனான். டக்குன்னு வாசிக்கிறேன், கவனிச்சுக்கலுங்க. டக்குன்னு எல்லாரும் கவனிப்போமே. என்ன சொல்லுங்க அப்போ? கிறிஸ்தவத்தை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வெளிப்பாடற்ற ஒரு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்காத ஆனா நல்ல அன்பான இது சொல்லி சனம் இருக்கலாம். ஆனா அவங்கள ஒரு மாற்றம் இருக்காது. மரணம் ஈஸியா மேற்கொள்ளும், வியாதி வருத்தங்கள் ஈஸியாக மேற்கொள்ளும், அப்படியே அழிந்து செத்து போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுதுதான் அவருடைய அந்த வல்லமை எங்களுக்கு வருகிறது. பாருங்கள், டக்குன்னு வாசிக்கிறேன் பாரு. மரியாளும் அவள் சகோதரியாக மாத்தாலும் இருந்த பெத்தனியா கிராமத்து உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அவளுடைய சகோதரன் வியாதிப்பட்டுட்டான். இப்படி கீழே வந்து ஜேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு செய்த கடைசி அற்புதம் வந்து லாசரச உயிரோடு எழுப்பினது. செத்து 4 நாள் ஆனா பிறகு இயேசு வந்து அவனை உயிரோடு எழுப்புறார். இது ஒரு சாம்பிளுக்கு செய்து காட்டுறார். பிறகு அவரே அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டு மரிக்கப்பட்டு அவர்கள் இருந்து உயிரோடு எழும்புறார். இது இருக்கா வாங்க இப்படியே வந்து அவன் இருக்கிற இடத்துக்கு போறார். எனக்கு எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. யோவான் 11 பாருங்கள். 11:23 அன்றைக்கு எடுத்த அதே வசனம் தான். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இதுல இருக்க நீங்களும் நானும் ஜேசு சொல்றத கவனிக்கணும். ஜேசு சொல்றத கவனிக்காவிட்டு அவர் நல்லவர், நன்னறிய போதிப்பவர், மக்களுக்காக உயிரை கொடுத்தவர், ஒரு அருமையான மனுஷன், நல்ல மனுஷன், அற்புதங்கள் செய்தார், செத்தாக்களை இதண்டார், குஷ்டரோகிய தொட்டு சுகமாக்கினார், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நல்லவர் என்றோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு பிரயோசனம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் ஒருவர் தான் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். பிசாசின் துரைத்திரங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி சிறக்கிறதுக்கு அவர் முக்கிய காரணம் மரணத்தை வென்றார். பாருங்க என்ன சொல்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அவள் என்ன நினைக்கிறான் என்றால், செத்ததுதான், ஆனா பிற ஒரு காலத்துல தன் தம்பியோட சேர்ந்து ஒரு மாதிரி உயிர்த்தெழுவேன் நம்புறாளுடைய இப்ப உயிர்த்தெழுந்தவன்னு நம்பல பிழைப்பான். ஜேசு அவளை நோக்கி, நானே 25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்ப இத வந்து விசுவாசத்திலான் பார்க்க முடியும். இல்லாட்டி இந்த உலகத்துல ஆரம் செத்தவன் உயிரோடு எழும்பினேன்.
ஆனா செத்தவன் உயிரோடு எழும்புறதுலதான் கிறிஸ்தவமே தங்கி இருக்கு. ரோமர் தகவல் வாசி அதையும் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே, அவ வேறு ஒருத்தரும் இல்லை. சோ இயேசு கிறிஸ்து தவிர உலகத்துல வேறு ஒரு வழியும் இல்லை. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசுவின் நாமத்தினாலே இதுல இருக்கிற எல்லோருடைய மனக்கண்களும் திறக்கட்டும். உங்களோடு இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசுகிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவரே அவருடைய வார்த்தையே ஆவியாயும் ஜீவனாயும் சொல்லுங்க சொன்னார். அவருடைய வார்த்தையே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சோ ஜீவனுக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் இயேசு சொன்ன வார்த்தை. திருப்பி சொல்றேன், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால், ஜீவனுக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் அது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையில அவர் என்ன சொல்லுகிறார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சோ பிளீஸ், இதுல இருக்கிற இத்தனை பேர் இதை நம்புறீர்கள், நம்ப தயாராக இருக்கிறீர்கள். இதுக்கு எதிராக இந்த உலகம் போராடும், எங்களோட மனசு போராடும். அதான் நான் சொன்னேன், நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கணும் என்றால் தேவனுடைய வார்த்தையினாலே உங்களை நிரப்பணும். உங்கள்ட்ட இருக்கிற உலகத்து அறிவு, சின்ன படித்த படிப்பு, உலகத்தின் எல்லா அறிவுகளும் இந்த மரணத்துக்கு செத்தா செத்ததுதான் என்று சொல்லிக்கொண்டு நிற்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரும் பொழுது மாத்திரம்தான் நீங்கள் மரணத்தை வென்று சதா காலங்களும் ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். சோ இதுக்கு ஒரு முடிவு கட்டுவான். இதுல இது சும்மா சொல்றேன் இல்ல, நீங்க கனவே வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் உங்களை மரணம் மேற்கொள்ள முடியாது? அப்படி முடிச்சாலும் நீங்கள் உயிரோடு எழுப்பி நிற்பீங்கள். உங்களை அழிக்கத்தக்க வல்லமை உலகத்துல எந்த சக்தியால முடியாது என்பதை எத்தனை பேர் நம்புறீங்க? அத்தனை பேர் தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க. பைபிள் தெளிவா சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். அதே மாதிரி வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழும் ஜீவனுமா இருக்கிறேன் என்றார். என்னை விசுவாசிக்கிறவன், இதான் விசுவாசம். இப்ப விசுவாசம் என்ன? உலக அறிவு, சயின்ஸ் நாலேஜ், அந்த நாலேஜ், இந்த நாலேஜுக்கு அகப்பட முடியாது. இதுல இருக்கிற நீங்கள் ஒரு முடிவெடுங்க. ஒரு வெற்றிகரமான, சுகமான, சந்தோஷமான, சமாதானம் நிறைந்த, மற்ற ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு இயேசுவின் சரீரமாக இருந்து வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு வாழணும் என்றால் இதை விசுவாசியுங்கள். விசுவாசம் என்றா என்ன? தேவன் சொன்ன, மனுஷன் சொன்னதுக்காக, ஆரன் சொன்னதுக்காக அள்ளப்பட வேண்டாம். தேவன் சொன்னார், அதை நான் அப்படியே நம்புகிறேன், அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறேன். எல்லாரும் ஒரு கதை சொல்றீங்களா? சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு ஆள் வாங்க அம்மா என்னோட சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு ஆள் வாங்க. நான் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தேவன் சொன்னதை உலகத்தின் மாமிசத்துக்கு உட்படாமல் இருந்தாலும், உலகத்தின் மாம்சத்துக்கு உட்படாமல் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து சொன்னபடியினாலே, அவர் சொன்னதை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுதலை நான் 100% விசுவாசிக்கிறேன். ஆமென். இதுல உறுதியா நில்லுங்க. பாருங்க, இந்த நிலைக்கு நீங்க வராட்டு, நீங்க நல்லாக்களா இருக்கலாம், சேர்ச்சி கொள்ளுங்க வரலாம், கன விஷயங்கள் செய்யலாம். ஆனா ஒரு அற்புத அடையாளம் நடக்காது. அற்புத அடையாளம் நடக்கிற ஒரே ஒரு இடம் அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுதுதான். நீங்க ரட்சிக்கப்படுறதே உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுதுதான். உயிர்த்தெழுதலை அதுல விசுவாசிச்சு போட்டு மற்றதுக்கு விசுவாசிக்க மாட்டேன் என்றால் நீங்கள் உண்மையிலேயே நீங்களே பிசாசு வஞ்சிச்சு போடுவான். சோ ஒரு முடிவெடுங்க. எனக்கு இப்ப உலகத்தின் அந்த இது ஒன்றும் பார்க்கலாம போச்சு. இந்த 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 எபிசோடுகளால போய் வந்த பிறகு எனக்கு இயேசு கிறிஸ்து அவற்ற பேச்சும் அவற்ற வசனத்தை தவிர என்னால உலகத்தின் நோமல் இதற்கு போகலாம். உலகத்தை என்ஜாய் இருக்கலாம். ஆனா நாங்கள் விசுவாசிக்கிற ஒன்று இருக்கிறது, அது உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம்.
யோசிச்சு பாருங்க, ரோட்டுல போய் நான் மரித்தாலும் பிழைப்பேன் என்றால் யார் இந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளும்? ரைட். ஆனால் அதை விசுவாசிக்கிறதுல உங்களுக்கும் எனக்கும் வெற்றியின் ரகசியம் இருக்கிறது. வாட்சி கூட அதை வாசிக்கிறேன். ரைட். 25 ஜேசு 25 ஜேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னை என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அப்ப தேவன் எங்களை எதை விசுவாசம் என்றா என்ன? என்னுடைய உயிர்த்தெழுதல நீ விசுவாசிக்கிறாயா? இதுல இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. இயேசு சொன்னதை நான் சொல்லி இதன்படி நடக்க போகிறேன். இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சாதான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்க, ரோமர் 10 வசனம் நான் ஒவ்வொரு தரையும் சொல்றேன். ரோமர் அங்கே பாடுங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஹல்லேலூயா. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். சோ ரட்சிப்பின் தொடக்கத்துக்கே உங்களுக்கு உயிர்த்தெழுதல் தேவையாக இருக்கிறது. தொடக்கத்துக்கும் தேவை, முடிவுக்கும் தேவை, எப்பொழுதும் தேவை. அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதா உங்களுடைய வேலையாய் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அவரோடு என்னை மரிக்காமலும் என்னை விசுவாசிக்கிறவனும் மரிக்கவே மாட்டான், என்றென்றைக்கும் மறியாமல் பிழைத்திருப்பான். திருப்பி சொல்றேன், என்னடா சும்மா கடகண்டு பைபிளை வாசிச்சு நிறைய வாசிச்சுட்டு போற கனசனங்கள் பிரச்சனை வரைக்கிற பிரச்சனை இந்த பைபிள் வசனங்களை சொல்லும், ஆனா ஒன்றும் வேலை செய்யாது. காரணம் என்னென்றால் they don't meditate, they don't இதை நின்று நிதானிச்சு. இது ஒரு முக்கியமான பகுதி, கிறிஸ்தவத்தின் உயர்வான முக்கியமான பகுதி. அவர் உயிர்த்தெழுந்தார், அவரோடு கூட நானும் உயிர்த்தெழுந்தேன். எனக்கு மரணம் இல்லை, நான் இனி மரணத்தை காண்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, என்னோட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. வாங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்தபடியினால் நான் மறுபடியும் பிறந்து விட்டேன். எனக்கு மரணம் இல்லை. இந்த பூமியை விட்டு நான் போவது இந்த வருத்தத்திலேயோ இந்த பிசாசினாலேயோ இல்லை. என்னுடைய விருப்பத்தின்படி தேவன் சொன்ன வேலைகளை எல்லாம் செய்து முடித்து நானேதான் தேவனிடம் போவேன். என்னை அழிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்திலே எங்கும் இல்லை. ஏனென்றால் என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து பிசாசை வென்றார், மரணத்தை வென்றார். எனக்கு மரணத்தை வென்று புதிய சிருஷ்டிப்பு என்ற பிறப்பை எனக்கு தந்து விட்டார். ஆமே, இதை தந்து விட்டார் என்று நினைங்க. தருவார், ஒரு காலத்துல உன்னை உயர்த்துவார், பதிப்பார். இதெல்லாம் ஒரு குழந்தையா இருக்க சில வேலை செய்யும், கொஞ்சம் வளர்ந்து வர ஒன்றும் வேலை செய்யாது. உண்மையா இப்ப கூட விளங்கி இருக்கும் கொஞ்சமா. இப்ப என் வேலை செய்ய இல்லை, முந்தி சின்ன வேலை செய்தது, இப்ப என் வேலை செய்யல என்றால் ஆண்டவர் சொல்றார். நான் நினைக்கிறேன் அங்கே அப்போஸ்தலர் 17:30 ஆகும். அவர் ஒரு குழந்தை பிள்ளையா போல இருக்க விட்டுட்டு இருந்தார். இப்ப மனம் திரும்ப வேண்டும் என்று வேண்டுகிறார். இன்றே மனம் திரும்புற நான், இன்றே ஒரு முடிவெடுங்க. நான் உயிர்த்தெழுதலை இதற்கு எல்லாரும் சொல்றீங்களா? நான் இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன். நானும் உயிர்த்தெழுந்து விட்டேன்.
நானும் உயிர்த்தெழுந்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவுடனே கூட இயேசு கிறிஸ்துவுடனே கூட நான் ஐக்கியமாகி விட்டேன். நான் ஐக்கியமாகி விட்டேன். கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்குள்ளே இருப்பதனால் என்னை மேற்கொள்ளக்கூடிய எந்த வியாதியோ எந்த மரணமோ எனக்கு இல்லை. தயவு செய்து இத மெடிடேட் பண்ணுங்க. இதுல டவுட் இருந்தால் திருப்பி பாருங்க, நான் சொல்றது சரியா பாருங்க. இத வாசி உடனே என்னவென்றால் ரோமர் 10:9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தார். இப்ப விசுவாசம் என்று வாரதே ஒரு நம்ப முடியாததை நம்புறது. உலகத்தின் அறிவு, நாங்கள் படிச்ச படிப்பு, சயின்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு பைபிள்ல சொன்னபடினால அதை மாத்திரம் நம்புறது. இங்கெல்லாம் நீங்க படிச்சிருங்க, டிகிரி இருக்கு, பிஹெச்டி இருக்கு, டாக்டரேட் இருக்கு. ஆனா அதை தள்ளி வச்சுட்டு இந்த கையில இருக்கிற பைபிளை சீரியஸாக நம்புங்கள். திரும்பி வாசிக்கிறேன். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்ப என்ன செய்யறோம்? ரட்சிப்பு உண்டாகணும் என்றால் வாயினாலே நான் உயிர்த்தெழுந்தேன், இயேசு கிறிஸ்துடனே கூட உயிர்த்தெழுந்தேன் என்று வாய் விட்டு சொல்லும். இது நான் சொல்றது அவசரமா போடுறோம் தெரியல, நின்று நிதானிச்சு கவனிச்சு கேளுங்க. தேவைண்டா திருப்பி கேளுங்க. இந்த சத்தியத்தோட நீங்கள் இணைய இல்லை என்றால் நாங்கள் சேர்ந்து போகலாது, கஷ்டமா இருக்கும். உயிர்த்தெழுத நீங்கள் விசுவாசிக்காட்டு உங்களுக்கு இதுக்கு ஒத்து வராது. ஆனா உயிர்த்தெழுதல விசுவாசிச்சீங்கன்னா ஒரு மேலான நிலைக்கு வந்துடுவீங்க. பாப்பமா டண்டு கொண்டு இன்னொரு 2 வசனத்தை பார்க்கிறேன் பாருங்கள். ஃபெய்த்ண்டா என்ன அதே மாதிரி இருக்கா பாப்போம். ஹீப்ரு 11. 1 செகண்ட். ஹீப்ரு 11 இல்லையா? விசுவாசம் என்பது நம்பப்படுவதன் உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஜோன் அதை கண்டுபிடிங்க. அப்பம் 11 வழங்கல. ஹீப்ரு 11. ஓகே. சரி ஹீப்ரு 10:11 பாருங்க, எல்லாரும் பாருங்க. இது ஒன்றுதான் தேவனுக்கு பிரியமானது. எப்படி இருக்கு கதை? நாங்க நினைச்சது, நான் இது நல்லது செய்து ஏழைகளுக்கு உதவி செய்து அது செய்து அது நல்லது. அதை விட தேவனுக்கு விசுவாசம் என்றது என்ன சொல்றது? விசுவாசம் என்பது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களிலும் நிச்சயமுமாக இருக்கிறது. விசுவாசம் என்றது நம்பப்படுறத உறுதியா நம்புறோம், கண்ணுக்கு தெரியாது. நாங்கள் உயிர்த்தெழுதது எங்களோட மாமிச கண்ணுக்கோ உலகத்தின் அறிவுக்கோ அகப்படாத ஒன்று. இதுதான் அந்த ஜங்ஷன். இதுல நீங்கள் இந்த பக்கம் எடுத்தீங்க என்றால் நீங்கள் தேவனோடு ஐக்கியமாய், தேவனுக்கு ரொம்ப பிரியமாய் யோசிச்சு பாருங்க. பாவியா இருக்க இவ்வளவு அன்பு என்றார், அவருக்கு பிரியமா நடப்போம்னா இவ்வளவு அன்பா இருக்கும். இதோட 6க்கு வாங்க. விசுவாசத்தினாலே தேவனுக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப நீங்க என்ன செய்தாலும் விசுவாசம் இல்லை என்றால், அதுவும் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலை என்றால் நீங்க ரட்சிக்கவே படையில. விசுவாசம் இல்லாமல்
தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்னவென்றால், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற வேண்டும் விசுவாசிக்க வேண்டும். சோ விசுவாசம் மாத்திரம்தான். திருப்பி சொல்றேன், இன்றைக்கு எடுக்கிற மெசேஜை கவனிச்சு கேளுங்க. இந்த விசுவாசம் மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியமானது. சரி, நீங்க என்னத்தையும் செய்யுங்க. விசுவாசம் என்றால் அவற்றை உயிர் தெழுதலை விசுவாசிக்கிறோம். அவர் வார்த்தையில சொன்னதை அப்படியே குழந்தை பிள்ளைய போல நம்புகிறோம். இத வாங்க கலாத்தியர் 5:6. கலாத்தியர் 3:5 கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. சும்மா உதவாது என்றாலும் பரவாயில்ல, ஒன்றுக்கும் உதவாது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல செய்த கன விஷயங்கள் எங்களுக்கு ஒற்று பிரயோசனம் இல்லை. ஏன்னா நாங்கள் தேவனாக இது கிறிஸ்துவின் சரீரமாக பிறந்து விட்டோம். எங்களுக்கு இனிமேல் செய்யாத தொடாத 10 கட்டளைகள் 15 கட்டளைகளுக்கு பேச்சுக்கு இடமில்லை. அடுத்த வசனம் சொல்லுது, அன்பினாலே கிரிய செய்கிற விசுவாசமே உதவும். நாங்கள் எதை செய்தாலும் அன்பில செய்கிறோம். இல்லை, நாங்கள் பரிசுத்தாவினர் எங்களுக்கு வந்துட்டார். பரிசுத்தாவின் வரும் பொழுது தேவ அன்பு எங்கள் இதயத்தில் ஊற்றப்பட்டாயிற்று. ஆவியானவர் இருக்கிறார். அடுத்தது நாங்கள் விசுவாசத்தினாலே தான் மற்ற காரியத்தை செய்யலாம். இதுல இருக்க நீங்களும் நானும், நான் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எனக்கு மனசுல அவ்வளவு தோன்றுது. கண்ணை மூடிக்கொண்டு அன்பின் தகப்பனே இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னது இருக்க பாப்போமா? மார்க் 9:31. இயேசு வந்தலேருந்து தொடங்கி கொஞ்சம் வளர்ந்து வந்த பிறகு மனுஷகுமாரன் யூதர்கள் கையில் ஒப்பு கொடுப்படுவார், மரிப்பார், 3ஆம் நாள் உயிர் தெழுவார். வாங்க என்னோடு மார்க் 9:31-32 பாருங்க. மார்க் 9:31-32. பாருங்க. 31. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீசர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். அப்ப இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ற, மனுஷகுமாரன் மரிப்பார், மனுஷ குலத்துக்காக மரிப்பார், மரித்து கொல்லப்பட்டு, சும்மா இல்லை, அரைகுற உயிரோட வரையில மரித்து கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுவார். இத விசுவாசியுங்கள். இதுதான் உலகம் எங்களுக்கு எதிராக போராடும். என்ன செய்தாலும் விட்டுடும். ஆனா இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன், அவரோடு கூட நான் மரித்தேன், அவரோடு கூட உயிர் தெழுந்திருக்கேன் என்று சொன்னீங்க என்றால் உலகத்தின் உங்களை விசரணம், உங்களை பைத்தியவண்ணம் உங்களை கிட்டவும் வராது. ஆனா அது ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு வழியாக இருக்கிறது. ஓகே, எங்க போவோம்டா? வாங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம். தேங்க்யூ லார்ட். ஒரு வாசிச்சு கொண்டு போறேன் பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி சாத்தியமாச்சு? நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து அக்கிரமம் செய்து மரிச்சு கிடந்தோம். கண்ணுக்கு பார்க்கத்தான் உயிரோட இருந்தோம். உள்ளுக்குள்ள பாவம் மரணம் ஆண்டு கொண்டு பிசாசின் பிடியில இருந்தோம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிறவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். உங்களுக்கு தெரியும். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாமிசமும் இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும்
விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தோம். தேவனோ அல்லேலூயா, அடிக்கடி நான் வாசிப்பேன். தேவனோ பாவியா இருந்து நரகத்துக்கு போயிருந்த என் மீது தேவன் வைத்தது அன்பு. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. தேவன் உங்களுக்கு இறங்குறாக்கு இனிமே ஒன்றுமே இல்லை. அந்த அளவு பாவியா இருக்க இறங்கினவர் இப்ப அவற்ற மகனாய் அவற்ற சரீரமான பிறகு அவருக்கு உங்கள் மீது வைத்த அன்புக்கும் அளவுக்கும் அளவே இல்லை. அது எங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. என்ன 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 அந்த அன்பு பெருகி கொண்டே போகும். அதான் அறிவு கட்ட முடியாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிமுறை அடுத்த பக்கத்துல இருக்குவார். பாருங்க எங்க இருக்கு, எபேசியர் 3 இங்க இருக்கு. 19வது வசனம். வாசிங்க அத. அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால நிறையப்படவும். பாருங்க, அறிவு கட்டாத அந்த அன்பை வாசிங்க, அடுத்த வாசிங்க. அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். 3:18 வாசிங்க சிஸ்டர். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து உணர்ந்து. பாருங்க அறிவுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம், இதுக்கு அளவில்லை. இப்ப 10 அடி ஆழம், 50 அடி ஆழம், அப்படி இப்படி சொல்லியிருக்கலாம். இந்த அன்புக்கு, அன்பின் டைமென்ஷனுக்கு அளவில்லை. சோ இந்த அளவு அன்பால எங்களை நேசிச்சிருக்கிறார். எங்க இதை வாசிப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவாய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, எபேசியர் 2 வாசிக்கிறேன், அக்கிரமங்களினாலே மரித்துள்ள இந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் நானும் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். கிறிஸ்து அப்படி இதையும் இருக்க வாசிப்பாங்க. உயிர்த்தெழுந்த பற்றி சொல்ற, நாங்கள் உயிர்த்தெழுந்த பற்றி சொல்ற. ரோமர் 6ஆம் அதிகாரம். இத பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷன் பீரியட். எனக்கு ஒரு டிரான்சிஷன் பீரியட். முற்று முழுதாக அவற்றை உயிர்த்தெழுதலையும் இதை நான் விசுவாசிக்க தொடங்கிட்டேன். என்னன்னு சொல்றது, எனக்கு இந்த உலகத்தோட எனக்கு பெரிய எல்லாம் குறைஞ்சிட்டது, எல்லாம் இல்லாமலே உலகத்தை விட்டு போனா இந்த போடணும். ஆனா என்னுடைய கன்சன்ட்ரேஷன் எல்லாம் தேவனுடைய வசனத்தின் மீது மாறிட்டுது. அது ரொம்ப நான் சொல்றேன், ஜேசுவின் நாமத்தினாலே வர்ற நாட்கள்ல செத்தாக்களை நான் உயிரோடு எழுப்புவோம். திருப்பி சொல்றேன், வர்ற நாட்கள்ல நாங்கள் செய்யற அற்புத அடையாளங்களுக்கு அளவு இல்லாமல் இருக்கும். செத்தாக்களை உயிரோடு எழுப்புவோம். ஏனென்றால் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாருங்க, ரோமர் 6:1, ஆகியால் என்னத்தை சொல்லுவோம், கிருபை பெருகும். அப்படியே ஓகே, 6:3, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? சோ நாங்கள் ஒருக்கா செத்து போனோம். இயேசு எங்கட சார்பாக சாகும் பொழுதோ, நாங்கள் எபிரேயர்லயும் அது கிடக்கு, நாங்கள் இயேசு எங்கட சார்பாக சாகும் பொழுதோ நாங்களே செத்தோம். நான் செத்ததுக்கு இந்த சார்பாக செத்துட்டேன். அப்ப நானே செத்தேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் இங்க பாருங்கப்பா, இதை வாசிக்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, ஒவ்வொரு சொல்லும் எங்களை எங்கேயோ கொண்டு போகுது இல்லையா? பாருங்க உதாரணத்துக்கு இதை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, கவனிச்சு கேளுங்க, ஞானஸ்தானம் பெற்ற, நானும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நாம் அனைவரும். சோ இதுல ஒருத்தரும் இல்லை, வெளியில இல்லை. அவருடைய மரணத்துக்குள்ளாக
ஞானஸ்தானம் பெற்றதை தாரும் சுவாமி, ஞானஸ்தானம் தாரம் கேட்க தேவையில்லை. அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பிளீஸ், உங்களுக்கு இது விளங்குதான்? இந்த சத்திய வசனத்தை இப்ப அறியக்கல. ஒவ்வொரு சொல்லா எங்களுக்கு மெருகூட்டுது, சந்தோஷத்தை தருது. அறியாமல் இருக்கீங்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும். எப்படி எங்களை கும்பிய ஒன்ற கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நானும். எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியலப்பா. எப்படி இந்த உலகத்துல நீங்க கவலையில இருக்கீங்க? இந்த உலகத்துல எப்படி உங்களுக்கு இயலாது முடியாது, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஏதாவது செய்யும் என்று எப்படி கேட்க போறீங்க? அந்த உயர்வான நிலைக்கு வந்துட்டீங்க. இதுதான் ஃபெய்த். கண்ணுக்கு தெரியல, ஆனா நான் இப்படியாக இருக்கிறேன் என்று நம்பும் பொழுது அந்த ஃபெய்த் உங்களோட கண்ணுக்கு முன்னால வரும். சரியா? இதான் ஒரே ஒரு வழி. பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு. எப்படிப்பட்ட உயிரோட வந்திருக்கோம்? புதிதான ஜீவன். ஐயோ, இப்ப உங்கள்கிட்ட புதிதான ஜீவன் இருக்கா இல்லையா? இல்லையென்றா ரட்சிக்கப்பட சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவராயிரம் என்று விசுவாசிங்க. தேவனவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்று மனசுல விசுவாசிச்சீங்க. கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவர் என்று வாய் விட்டு சொல்லுங்க. அவர் என்ன உயிரோடு எழுப்பினார் என்று இதயத்துல விசுவாசிங்க. பூம். அவ்வளவு ஈஸியப்பா. நான் கேட்கிறேன், எவ்வளவு ஈஸியா இருக்குது. ஜேசு என்ன அருமையான வேலையை செய்துட்டு போயிருக்கார். ஐ லவ் யூ ஜீசஸ். திருப்பி வாசிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். உங்கள்கிட்ட இருக்கிற ஜீவன் பழசா புதுசா? புதுசு. ஐ லவ் யூ. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து இதை திருப்பி வாசிங்க பிளீஸ். இந்த பிள்ளைகளா உண்மையா வாசிங்க. இதை உங்களை எங்கேயோ கொண்டு போகும். கிறிஸ்து சும்மா கொண்டு போய் ஒரு சைக்காலஜிக்கல் சந்தோஷத்தை தரையில, இது உங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும். கிறிஸ்துவை போல அற்புத அடையாளங்கள் செய்ய உங்களை தகுதிப்படுத்தும். நான் திருப்பி சொல்றேன், நம்ம வர்ற நாட்கள்ல மரிச்சாக்களை எழுப்புறது, எந்த வியாதியஸ்தனையும் சுகமாக்குறது இயேசுவின் நாமத்தினாலே 100% மயக்கமற்றது. ஏன்னா வெளியால ஒன்றுமே இல்லை. இது ஒரு உயர்வான வாழ்க்கை, அமேசிங் லைஃப். மற்ற உங்களுக்கு சொல்றேன், காசோ பணமோ பிள்ளைகளோ இதுகள் ஒன்றை பற்றி கவலைப்படாதீங்கப்பா. இந்த நிலையிலிருந்து கட்டளை இடுங்க. நீங்க சொல்லாகும் அந்த அளவு உயர்வான நிலையில வச்சிருக்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இது எங்களுக்கு நடந்தது என்று வேதம் சொல்லுது. நடந்து விட்டது. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த லாஜிக் விளங்குதா? அவர் எனக்காக மரித்து எனக்காக உயிரை விட்டார். அவர் உயிர்த்தெழும் பொழுது அவரோடு கூட நானும் உயிர்த்தெழுந்தேன். பிளீஸ், இதுக்கு உங்களோட சயின்ஸ் நாலேஜோ இந்த நாலேஜோ கொண்டு வந்து போட்டு இத பொய்யாக்கி போடாங்க. இதுதான் ஃபெய்த். நம்ப முடியாத நம்புறான் ஃபெய்த். ஏன் நம்புறோம்? தேவன் சொன்னபடியால நம்புறோம். நாமினி அதனால் மரணத்தின் சாயலில் நம்ம இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. இப்பொழுது நீங்களும் நானும் எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது நான், வாங்க நேரம் இல்லை எனக்கு, உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். பாவமோ
பாவமோ மரணமோ மரணமோ என்னுடைய அகராதியிலே என்னுடைய அகராதியிலே இல்லை. இல்லை. திருப்பி சொல்லுங்க. நான் இப்பொழுது தேவ வசனத்தின்படி கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு இதை கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்சம் யோசிங்க. கண்ணு மூடிக்கொண்டு நான் உயிர்த்தெழுதலின் சாயலில் கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். திருப்பி திருப்பி சொல்லுங்க. நான் உயிர்த்தெழுதலின் சாயலில் உயிர்த்தெழுதலின் சாயலில் கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. நான் உயிர்த்தெழுதலின் சாயலில் கிறிஸ்து இயேசுவுடனே கூட உயிர்த்தெழுந்திருக்கிறேன். நன்றி இயேசுவே. ஹalleluya. உண்மையா இதை நம்பினால் எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. ரைட். மரித்தவன் இனி நீங்கி விடுதலையாக ஐயோ மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆரை பற்றி சொல்லு. இங்கே இருந்த ஜூத சனத்தையோ அல்லது வேறு யாரையோ ஆரை சொல்லு. உங்களை சொல்லுதப்பா. ஐயோ மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி பாவத்துக்கு நீங்கினால் மரணம் இல்லை. விடுதலையில மரணம் இல்லை. கவனிச்சு கொள்ளுங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, இருக்க போறான் அல்ல. இதுதான் விசுவாசம். தேவன் சொல்றார். நான் நம்ப முடியாத எல்லாத்தையும் தேவன் சொன்னபடினால கண்ணை மூடிக்கொண்டு நம்புகிறேன். ஹல்லேலூயா. பாவத்துக்கு என்னது? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இப்ப அவரோடு கூட பிழைச்சிருக்கிறீங்கள். இந்த பாருங்கப்பா, நீங்கள் சாதாரண மனுஷன் அல்ல. பிளீஸ், நீங்கள் சாதாரண மனுஷன் அல்ல. பாவமோ மரணமோ ரோட்டால புற வியாதியோ வருத்தமோ கோவிட்டோ அதோ இதோ வந்து அடிச்சுட்டு போக முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. ஏனென்றா இந்த வசனம் சொல்லுது. ஆகியால் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகியால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோம். அவரோட மரிச்சிட்டான். மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இதுதான் ஃபெய்த். தேவன் சொன்னதை விசுவாசி. பாருங்க உங்களோட வாழ்க்கையில் நடக்கின்ற. மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஐ லவ் யூ. இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும், நல்ல நீண்ட காலம் வாழணும், எப்பொழுதும் வெற்றி பெற்றிருக்கணும், உங்களுக்கு விருப்பம் மட்டும் வாழணும். தேவன் எல்லாம் செய்து முடிச்சா அவர்கிட்ட போகணும். ஒழிய எந்த வியாதியோ வருத்தமோ மரணமோ உங்களை தொட முடியாது. இயேசுவின் நாம். இது ரொம்ப ரொம்ப விடுதலையான விஷயம் அப்பா. இல்லாட்டில் எனி டைம் எதுவும் நடக்கும் வேண்டாம். எந்த பிள்ளைக்கு வருத்தம் வந்து தான் நடந்துடுமோ, அல்லது நான் வேலைக்கு போட்டு வேலைக்கு திரும்பி வருவேனோ, அந்த வியாதி வருமோ இந்த வியாதி வருமோண்டு பயத்திலேயே தெரியுமா. இப்ப உதாரணத்துக்கு என்ன போல இதுக்குள்ள போய் வந்தது எனக்கு திடீரென்று இந்த வாழ்க்கை பயந்தே போயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இல்லாட்டில் நான் நல்ல சிங்கம் போல இருந்தான். திடீரென்று இப்படி வந்த உடனே நான் தலையை சுத்திருக்கேன். எனக்கு ஒரு அசைவு இல்லை. ஆண்டருக்கு முன்னால சொல்றேன். 41 நாள் ஒரு பயம் இல்லை, ஒரு சிரிப்பா கிடக்கு. என் மகனோட பகுதி என் கடைசி மகனோட நினைக்கிறேன் 3 4 நாள் முதல் தரம் போய் அந்த என்ன 2 ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு இண்டியூஸ் கோமால வச்சிருந்தவங்க ஒரு 4 நாள் 5 நாள் எழுப்புறாங்க. எழுப்ப எனக்கு ஒரு பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் எல்லாம் வந்து பக்கத்தை தடவை கிடையாது கொண்டு கேட்க. நான் இந்த கடைசி மகனுக்கு ஒரு கதை சொல்றேன். டேய், என் குரலுக்கு வாய்க்குள்ள எல்லாம் குழா வச்சு கிடக்கு, எல்லாம் வச்சு கிடக்கு. நான் அவனுக்கு மெல்ல மெல்லவா சொல்றேன். டேய், நான் நினைச்சேன் ஏதோ பெருசா எனக்கு ஏதோ நடந்துட்டுது. என்ன ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் எங்கேயோ ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க போல கிடக்கு. என்ன
அட்லீஸ்ட் சென்ட்ரல் லண்டன்லயே அதை கொண்டு வச்சிருக்கான் போல இருக்கு. என்ன நான் இருக்கிற இடம் எனக்கு பார்க்க ஒரு வித்தியாசமான இடமே இருந்துச்சு. இருக்க நான் அங்க இருந்த ஒரு நர்ஸ் என்னை பார்த்த நர்ஸ் கிட்ட அவன் கேட்டா, நீ எங்க இருக்கான்னு நான் தெரியுமா? நான் சொன்னேன் எனக்கு தெரியலேன்னு. அவன் சொன்னா, நீ குரோய்டர்ல இருக்கிறேன். அப்ப நான் சொன்னேன், நான் ரொம்ப கவலையா போனேன்டா. என்ன நீ குரோய்டு எங்க வீட்டுல இருந்து 5 minutes 7 minutes இருக்கிற இடத்த அன்னிக்கிறேன். நான் நினைச்சேன் இன்னொரு நல்ல உயர்வான ஒரு ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு பெரிய ஒரு பயங்கரமா எல்லாம் செய்யறாங்கன்னு பார்த்தேன். எனக்கு அந்த சிரிப்பா தான் கிடைக்க ஒழிய ஒரு துளி கூடி கவலையோ இதோ 41 நாள் முந்த நாள் வந்தா இன்னைக்கு நான் நடக்க தொடங்கி பல செல்லாம் மறந்து திடீரென்று மாறியே விட்டேன். பிளீஸ், உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்றேன், உயிர்த்தெழுதலை விசுவாசிங்கள். இதுல நான் சொன்ன இன்றைக்கு எடுத்த வசனங்களை திருப்பி திருப்பி ஒவ்வொரு சொல்லா பாருங்க. அதை பார்த்தீங்க என்றால் உங்களை மேற்கொள்ளக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாரும் இல்லை. இது மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியமான காரியம். ஆகையால் கிறிஸ்துடைய கூட நாம் மரித்தோமானால் அவர்களோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோழ்ந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும். ஐயோ அல்லேலூயா, என்னையா அவர் திருப்பி வாசிக்கிறேன். இங்க பாருங்கப்பா, எங்களை எப்படி கொண்டு வந்து சேர்க்குது இந்த வசனம். இந்த வசனம் தான் கர்த்தர். தேவனுக்கு உருவம் இல்லை. பாஸ்டர் அரசு சொன்ன மாதிரி ஆவி என்றால் வசனம். வசனம் சொன்னதுதான் ஆவியின்படி வாழ்க்கை. வசனம் ஒன்று சொல்ல நீங்க வேறு ஒன்று சொன்னீங்கன்னா நீங்கள் மாம்சத்துல வாழ்றீங்க. மாமிச சிந்த மரணம். மற்ற இதை இன்னொன்று கவனிச்சு கொள்ளுங்க. உங்களோட மனசுக்குள்ள இந்த வேத வசனம் வர முதல் இருக்கிறது மாமிசம். மாமிச சிந்த மரணம், தேவனுக்கு விரோதமான பகை. ரோமர் 8ஆம் அதிகாரம். மாமிச சிந்தை மரணம், தேவனுக்கு விரோதமான பகைஞர்களாக இருக்கிறீர்கள். அப்ப உங்களோட வேலை என்ன? தேவனுடைய ஐக்கியமா இருக்கிற ஒரே ஒரு வழி, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்புறது. அவர் சொன்ன வார்த்தையை கண்ணை மூடிக்கொண்டு நம்புறது. ஏண்டா கண்ணை திறந்தால் உங்களால நம்ப முடியாது. பிளீஸ் திருப்பி செய்து, உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார், இல்லாட்டி இதுல இருந்து கேட்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அவர்கிட்ட விடுங்க. அன்பின் ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தையின்படியே ஆகட்டும். உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை விசுவாசிக்க வைக்கிறதுக்காக நன்றி. அடிக்கடி சொல்லுங்க. ஆகையால் கிறிஸ்துவனையே கூட நம்ம மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். சோ ஜேசு மரிக்கிறேன், ஆனபடியால நானும் மரிக்கிறேன். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. உங்களை ஆளுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணம் ஆள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் அவரை போலவே நீங்களும் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகும். பாவத்தான் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். சோ பாவத்துக்கு மரித்தவர்களாக, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், ஆஹா பக்கத்தை இல்ல, எங்கேயும் இல்லை, அவருக்குள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப கூட எண்ணத்தை மாற்றணும் இல்லையா? இவ்வளவு நேரமாச்சுப்பா, 44 நிமிஷம் ஆச்சு. உங்களோட எண்ணத்தை மாத்துங்க. சிம்பிளா நல்லா வாழலாம். நான் கிறிஸ்துவோட மரித்தேன், புதிதாக பிறந்தேன், உயிர் தெழுந்தேன். நிறைய வசனங்கள் நான் காட்டுறேன். இந்த உயிர் தெழுதலை விசுவாசிங்க. ஜேசு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி மெல்ல 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 மெல்லவா அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டு வந்தது உயிர் தெழுதலை செய்தார். உயிர் தெழுதலை காண்பிச்சார். லாசர் செத்து 4 நாள் பிறகு அவனோட உயிர் தெழுதான் கடைசியா செய்த
அற்புதம். அதுக்கு பிறகு அவர் மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த எங்களை அவரோடு கூட உயிர்த்தெழ வைத்து எங்களை மரணம் இல்லாமல் சதா காலங்களும் வாழ்றதுக்கு எங்களை மாற்றி வைத்திருக்கிறார். பிளீஸ் இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நான் விசுவாசிக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் அவரை விசுவாசிக்கிற நானும் அவரோடு உயிர்த்தெழுந்தேன். நான் பாவத்தை வென்றேன், மரணத்தை வென்றேன். உயிர்த்தெழுந்ததை நான் விசுவாசிப்பதனால் சதா காலங்களிலும் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேன். வரப்போற நாட்களிலே உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிப்பதனால் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை, நரகத்துக்கு போகிற ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி, அந்த சுவிசேஷத்திலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்களையும் உயிர்த்தெழ வைத்து அதி சீக்கிரத்தில் வரப்போற தேவனோடு எனக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை நான் அழைத்து கொண்டு பரலோகம் போவேன். காலம் செல்லாது அதி சீக்கிரத்தில் நான் எனக்கு கொடுத்த ஜனங்களை எடுத்துக்கொண்டு நான் பரலோகத்திலே இருப்பேன். அங்கே 1000 வருஷம் கர்த்தராகிய இயேசுவோடு கூட ஆளுகை செய்வேன். தட்டித்தவறி இந்த உலகத்திலே சில விஷயங்கள் இல்லாமல் போனாலும் I don't care. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் நிரந்தரம் இல்லை. அதை நன்கு அறிந்திருக்கிறேன். எவ்வளவு காசு பணம் இருந்தா என்ன, எவ்வளவு சொத்து பத்து இருந்தா என்ன, அது என்னோடு வரப்போவதில்லை. என்னோட வரப்போவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. நான் அவரோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வேன். அவரோடு உயிர்த்தெழுகிற நான் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, கிறிஸ்துவாக பிறக்கிறேன். அவரோடு கூட நான் இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறேன். எனக்கு கவலை இல்லை, டிப்ரெஷன் இல்லை, துக்கம் இல்லை, பயம் இல்லை, எந்த நெகட்டிவான காரியங்களும் எனக்கு இல்லை. எப்பொழுதும் சந்தோஷம். ஏனென்றால் 1000 வருஷம் அவரோடு கூட நான் ஆளுகை செய்ய போகிறேன். அதற்கு நான் என்னை தயார்படுத்துகிறேன். உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. நல்லா நினைச்சு கொள்ளுங்க. இந்த உயிர்த்தெழுதலை நீங்க விசுவாசிக்கும் பொழுது மற்ற இன்னொன்று, இந்த தேவனோடு சேர்ந்திருந்து இந்த இந்த உலகத்தின் காரியங்களை அவர் உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்தாவினவற்ற வழிநடத்தலோடு செய்து இந்த உலகத்தை ஒரு பெரிய கலக்குவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நேற்று ஜோனை சந்திக்கிறது கிடைச்சது. அவ்வளவு பாட்டுகள் எழுதியிருக்கப்பா. எங்களை பாட்டுகள் ஒரு 20-25 பாட்டுகள். இதுகள் எல்லாம் செய்வோம். வர்ற நாட்கள்ல பெரிய கலக்குவோம். பெரிய அற்புத அடையாளங்களை செய்வோம். இந்த அற்புத அடையாளங்கள் எங்களுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசிக்கும் பொழுது அற்புத அடையாளம் நேச்சுரலி நடக்கும். உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காட்டில் இதுக்கு சும்மா பேக்கிற அந்த கதை இந்த கதை சொல்லிக்கொண்டு ஏதாவது சமாளிச்சு கொண்டிருப்ப மொழிய ஒன்றுமே சரி வராது.
இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம், முடிவெடுப்போம். ஏனென்றா நான் சொன்னதுக்காக நம்ப வேண்டாம். உங்களோட கையில இருக்கிற பைபிள் திட்ட தெளிவாக ஒவ்வொரு சொல்ல பார்த்து கொண்டு வாங்க. அவ்வளவு ஆறுதலாய், அவ்வளவு சந்தோஷமாய், நச்சு பார்க்க முடியாத திருப்தியாக இருக்கும். இந்த திருப்திக்கு அளவே உண்மையா சொல்றேன். உங்களால என்னதான் இருந்தாலும், என்ன காசு பணம் இருந்தாலும், என்ன இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறார். என்ற எனி டைம் எதுவும் மாறும். ஒரு பொல்லாத உலகம், விழுந்து போன உலகம். ஆனா அவற்றை உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சு அவரோடு கூட அவற்றை சரீரமா டக்குன்னு வாச்சிரும். வாங்க கோவிக்காங்க. 2 கொரிந்தியர் வாங்க வாட்சி நல்லா இருந்தது. 2 கொரிந்தியர் 6. நேற்று ஜோனோட வாட்சி நான் பாருங்க. 16. பாருங்க 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கள். உங்களுக்கும் அந்நிய நுகத்துக்கும் அவிசுவாசிகளோடும் உங்களால பிணைக்கப்பட முடியாது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? வேதம் உங்களோட நீதி என்னது, வெளிச்சனத்தை அநீதி என்னது. சோ அவங்களோட இயலாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? வேதம் உங்களை இருள் என்னது, ஒளி என்னது, உலகத்தை இருள் என்னது? இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. தேவன் சொன்னார் ஆவிக்குரிய வாழ்க்கைன்றா இதுதான். உங்களே ஒளி, நீங்கள் ஒளி. அடுத்தது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவது, அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் ஏதென்றா, பங்கு ஏதென்றா, நீங்கள் விசுவாசி, உலகம் அவிசுவாசி. தேவனுக்கும் ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ள பாருங்க, பிளீஸ் கவனிச்சு கொள்ளுங்க. தேவன் உங்களை பார்த்து சொல்றார், நான் எங்க இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. வாசம் பண்ணி என்றால் நிரந்தரமா இருக்கிறது. நான் அவர்களுக்குள்ளே, ஐயோ உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் நம்ப போறீங்க? பிளீஸ். இப்ப நான் எழுதியல, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே, உங்களுக்குள்ளே, அவர்களுக்குள்ளே உலாவி, சும்மா இல்ல, உலாவி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஐயோ எப்படியப்பா உங்களை யாரு அழிக்க முடியும்? நான் அவர்கள் என்ன, தேவனுக்கும் ஆலயத்துக்கும் விக்கிரங்களும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி. சொல்லவும் இல்லை, சொல்லாவிட்டா விட்டுருக்கலாம், சொல்லி போட்டார். வெளிச்சம் உண்டா கடவுள் சொன்ன தேவன் இப்ப உங்களை பார்த்து இப்படி சொல்றார். இவ்வளவு ரியாலிட்டி சொல்லுவாங்க. இது இவ்வளவு சொலிட். வெளிச்சம் உண்டாக்கடவுள் அப்ப சொன்ன ஆண்டவர் இப்போ வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கு. அந்த வெள்ளம் உள்ள ஆண்ட சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன் என்ன, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர்களுக்குள்ளே உலாவி, எங்களுக்குள்ள உலாவுகிறார். அவர்கள் தேவனாய் இருப்பேன், என் தேவனாய் இருக்கிறார், இருப்பேன் என்றா பரவாயில்ல, இருக்கிறார். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று வாய்விட்டு சொல்லிட்டார் என்று தேவன் சொன்னபடி. ஐயோ, சொல்லாவிட்டாலும் விடலாம், சொன்னபடி நீங்கள் இதுல இருக்க எல்லாரும் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நெஞ்சில ஒரு கையை வச்சு ஒரு கையை உயர்த்துங்க. சொல்லுங்க ஒரு ஆள் வாங்க. சொல்லுங்க, அன்பின் தகப்பனே, 2 கொரிந்தியர் 16க்காக நன்றி. நீர் சொன்னபடியே ஆகட்டும். நீர் சொன்னதை அப்படியே நம்புகிறேன். நீர் என்ன பார்த்து சொல்லுகிறீர்? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். அவர்களுக்குள்ளே உலாவி என்றால் எனக்குள்ளே உலாவுகிறீர். அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்றால் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று
என்னை பார்த்து உம்முடைய ஜனம் என்று நீர் சொல்லி போட்டீர் ஆண்டவரே. அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று நீர் சொன்னபடி நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இப்பொழுதே இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு கையை நெஞ்சில வச்சு ஒரு கையை உயர்த்துங்க. நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். இன்னொரு சொல்லுங்க, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். இன்னொரு சொல்லுங்க, நான் ஜீவனுள்ள, உணர்ந்து சொல்லுங்க, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். ஆமேன், ஆமேன். இத விட்டுறாங்க. இந்த இந்தியன் மெசேஜை திருப்பி நான் வேற ஒரு நிலைக்கு போட்டேன். உண்மையா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே இதை விசுவாசிக்கிற எங்களுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். என்ன பிரச்சனை என்றாலும் கொண்டாங்க, அவங்களை நாங்கள் சுகப்படுத்தி பரலோக ராஜ்யத்தின் மகளாய் மாற்றக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்படியே ஓகே. பிரைஸ் லார்ட். வாங்க அரசு பிரதர், வாங்க. பிரைஸ் லார்ட். நல்ல வார்த்தைகள். இது எங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். எல்லாரும் உயிர்ப்பித்த வழிதான் தான் நாங்கள் இதில் இருக்கிறோம். இல்லாட்டால் வேறு வேலையில எல்லாரும் போயிருப்போம். நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம். தேவனை விசுவாசிக்கிறபடினால் நீங்கள் ஜீவனுள்ள ஆலயமாகவும் இருக்கிறபடினாலும் நீங்கள் நித்திய ஜீவனோடு இருக்கிறபடினாலும் நாங்கள் தேவனை நன்றி சொல்ல வேண்டும். தேவனுக்கு நல்ல நன்றியை சொல்லி நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். வீட்டை வந்த சந்தோஷம். அப்புறம் வந்து பார்க்குறோம். நாங்கள் ப்ரோக்ராமுக்கு போவோம். அடுத்ததாக சிஸ்டர் மதி இருக்கிறீங்களா? இருக்கு. எப்படி இருக்கிறீங்க? இருக்குங்க பாஸ்டர். நல்ல. உங்களுக்கு அந்த சுகவாழ்வுக்கான விசுவாச அறிக்கை 17 வாசிங்க. சுக வாழ்விற்கான விசுவாச அறிக்கை 17. மேலும் சுக வாழ்விற்கான விசுவாச அறிக்கை 17. வேதம் நீதிமொழிகள் 4:18 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கின்ற சூரிய பிரகாசம் போலிருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நேற்றைய நாளை விட இன்றைய நாள் மிகவும் நன்மையான நாள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். என்னுடைய விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு வேண்டியவற்றை எல்லாம் உருவாக்கி கொள்வதனாலே வர முன்னோக்கி பாதையில் முன்னேற்றி கொண்டு நடை போடுகிறேன். நான் அறிந்து கொண்ட வாழ்வு மேல் நோக்கியதும் முன்னேற்றம் நிறைந்த வாழ்க்கையுமாக இருக்கின்றது. என்னுடைய இன்றைய நாளே காட்டிலும் மிகவும் நன்றாக அமைந்திருக்கும் என்று அறிக்கை பண்ணுகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகும் பொழுது நான் மேலும் பலம் உள்ளவனாக சுகம் உள்ளவனாகவும் இருக்கின்றேன். என்னுடைய இளமை கழுகை போல நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் பலத்தின் மேல் பலமடைந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றேன். வேதம் ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய நியமம் வேலை செய்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணமே எனக்குள்ளே வேலை செய்கின்றது. என் ஒவ்வொரு இரத்த துளிக்குள்ளும் சதை நார்களுக்குள்ளும் எலும்புகளுக்குள்ளும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை
அந்த ஜீவனின் பிராணம் வேலை செய்கின்றது. நான் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனின் பிரமாணம் வேலை செய்கின்றது. என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய சரீரத்திலும் சரி, சிந்தையிலும் ஆவியிலும் எந்த தடையும் தேக்கமும் இல்லை. உலகத்தில் உள்ள சாதாரண ஜனங்கள் வியாதிக்கும் நோய்களுக்கும் அழுத்தத்துக்கும் கட்டுப்பட்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய நிலையோ முற்றிலும் வேறுபட்டது. நான் சாதாரண மனிதர்களைப் போல வெளியிலே காணப்படாமல் எனக்குள்ளே உலகத்தில் இருந்து வேறுபட்ட கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் வேலை செய்கின்றது. அல்லேலூயா! நான் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தினால் மறுபடியும் பிறந்திருக்கின்றேன். அந்த பிறப்பில் வியாதிகளுக்கு இடமில்லை. இதன் அர்த்தம் என்னவென்றால், வியாதிகளுக்கும் எங்களுக்கும் எந்த சந்தர்ப்பமும் இல்லை. நான் யார் என்று அறிந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை நிறைந்த வார்த்தைகள் நிறைவேறி வருகின்றன. ஆமேன். ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தின் கிரியையினால் நான் மறுபடியும் பிறந்துள்ளேன். வியாதி இல்லாத வாழ்வு என்னுடைய புதிய பிறப்பின் நிஜமாக இருக்கின்றது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நான் யார் என்று அறிந்து கொண்டேன். தேவனுடைய கிருபை நிறைந்த வார்த்தைகள் மாத்திரமே என் வாழ்க்கையிலே என்றும் நிறைவேறி வருகின்றது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஓகே பாஸ்டர், முடிஞ்சுது. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், அழகா வாச்சிங்க. இதுல முதலாவது எடுத்த வசனம் வந்து நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சம் வந்து காலையிலிருந்து மத்தியானம் வரையும் நல்ல பிரகாசமாக காலையில தொடங்கி மத்தியானம் வரும் வரையும் கூடிக்கொண்டிருக்கும் பிரகாசம். அந்த பிரகாசத்தை போல உங்களோட நீதிமான்களுடைய பாதை இருக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அது எப்படி வருது என்றால் வார்த்தையில நாங்கள் இருக்கும் நேரம், அதாவது இதனுடைய வார்த்தைகள் வந்து எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்த நீதிமான்களுடைய பாதை வந்து வெளிச்சமா இருக்கும். அதாவது இருளா இருந்தால் நாங்கள் நடக்கும்போது சடங்கி விடுவோம் எல்லாம், அதாவது ஏதாவது நடக்கும். ஆனா அப்படி ஒன்று நடக்காமல் எங்களுடைய பாதையில வந்து நாங்கள் சரியாக போகணும் என்றால், எல்லா காரியங்களும் நேர்த்தியா நடக்க வேணும் என்றால் நாங்கள் வார்த்தையில நிற்கணும் என்றால், வார்த்தை தான் அந்த வெளிச்சத்தை கொண்டு வருகின்றது. வார்த்தை வெளிச்சமாக இருக்கின்றது. முதல் பார்த்தோம் வார்த்தை ஜீவனா இருக்கணும்னு சொல்லி. அப்ப நாங்கள் நீதிமானா இருக்கிறபடியா நாங்கள் வார்த்தையில் இருக்கிறோம். வார்த்தையில் இருக்கிற நேரத்துல வந்து எங்களோட பாதையில ஒரு தடங்களும் வராது, இருள் வராது. ஏன்னா ஏற்கனவே வெளிச்சம் வந்து விட்டது. உங்களுக்கு வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் உங்களோட பாதையில, அதாவது உங்களோட பாதைன்னு சொல்லக்குள்ள நீங்க செய்யற காரியங்கள், உங்களுக்கு முன்பா இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் வந்து நேர்த்தியா நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனால் அதுல தடங்கள் வராது. ஆமீன். அதையே வச்சுக்கொள்வோம். அடுத்ததாக தமிழினி சிஸ்டர் இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஆமீன். உங்களுக்கு தந்தது அவரது பெயரை சொல்லுங்க. அவரது பெயரை பயபக்தியுடன் பயன்படுத்துதல். ஆமீன் ஆமீன். ஓகே, சரிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். யாத்திரையாகமம் 20:7. பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் கர்த்தருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்த கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டனர். உதாரணமாக யாத்திரையாகமம் 20:7 கூறுகின்றது, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணாக பயன்படுத்துபவரை தண்டியாமல் விடமாட்டார். யூதர்கள் தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டதால் அதை உச்சரிப்பதையே அவர்கள் தவிர்த்தனர். அதற்கு பதிலாக அவர்கள் அவரை அதனாய் என்று அழைத்தார். வேதாகமத்தை நகலெடுக்கும் எழுத்தாளர்கள் அந்த பெயரை கண்டால் அவர்கள் இடைநிறுத்தி தங்களை கழுவி பின்னர் அதை எழுதத் தொடங்குவார்கள்.
அந்த பெயர் பலமுறை தோன்றினால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அதே செயல்முறையாக மீண்டும் செய்வார்கள். தேவனுடைய மகத்துவம், மாட்சிமை மற்றும் தங்கள் முன்னேற்றங்களிலேயே தேவன் செய்த பிரமிக்க வைக்கும் செயல்கள் பற்றிய விழிப்புணர்விலிருந்து இந்த அளவிலான பயபக்தி வந்தது. இன்று பல கிறிஸ்தவர்கள் அவருடைய பெயரை எவ்வளவு சாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதிலிருந்து இதை வேறுபடுத்தி பாருங்கள். அதன் வல்லமையே முக்கியத்துவத்தையே புரிந்து கொள்ளாமல் மக்கள் கேக் வெட்டும் போது அல்லது அன்றாட பேச்சில் அதை ஒரு ஆச்சரியக்குறியாக பயன்படுத்துகிறார்கள். இயேசுவின் பெயரை பற்றிய இந்த சிந்தனையற்ற அணுகுல முறை ஒரு ஆழமான பிரச்சனையை வெளிப்படுத்துகிறது. அவர் உண்மையில் யார் என்பது பற்றிய அறிவு இல்லாமை. கிணற்றருகே சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்த போது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று கூறினார். யோவான் 4:22. சமாரியர்கள் விக்கிரக வழிபாட்டின் வரலாற்றை கொண்ட கலகலப்பு இனமாக இருக்கிறார்கள். வழிபாடு மற்றும் பயபக்தியை பற்றிய சரியான புரிதல் அவர்களிடம் இல்லை. துரதிர்ஷ்டவசமாக இந்த புரிதல் இல்லாமை என்றும் நீடிக்கிறது. இயேசுவின் இறைமையின் யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதில் வாழ வேண்டும். அவர் வெறும் பெரியவர் மட்டுமல்ல, அவர் மகத்துவம் வாய்ந்தவர். இந்த புரிதலுடன் நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை மரியாதையுடன் சரியாக அழைக்கவும். அவரது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு யாரும் அவரை நேரடியாக இயேசு என்று அழைத்ததில்லை. அவர் ஆண்டவரே இயேசு என்று அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவரது உயிர்த்தெழுதல் அவருடைய உச்ச அதிகாரத்தின் இடத்திற்கு உயர்த்தியது. அவரை பற்றி பேசும்போது நாம் இயேசு என்று கூறலாம். ஆனால் அவரை குறிப்பிட்டு அழைக்கும் பொழுது நாம் அவரை ஆண்டவர் என்று மதிக்க வேண்டும். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் ஒருவராய் சாவாமையுள்ளவராயும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். 1 தீமோத்தேயு 6:15-16. ஜெபம். அன்புள்ள கர்த்தராகிய இயேசுவே, நீர் மறுபிக்கிறமற்ற ஆட்சி செய்பவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நீர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்கின்றவரே, உம்மை நான் கனப்படுத்துகின்றேன் மற்றும் வணங்குகின்றேன். ஆண்டவரே, உம்மை அறிந்து உமது வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கும் பாக்கியத்திற்கு நன்றி. உமது நாமம் எல்லாவற்றிலும் மேலாக உயர்ந்தது. உம்மை எல்லாவற்றிலும் ஆண்டவராக நான் கண்டுகொள்கின்றேன். ஆமேன். மேலும் தியானிக்க பிலிப்பியர் 2:9-11, அப்போஸ்தலர் 2:36, கொலோசியர் 1:15-18. ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர் வாட்சிங்க. இதுல நேரம் காணாதபடியா சின்ன பகுதி எடுத்துட்டு போவோம். இதுல யாத்ராகமும் 20 அதிகாரம் 7ஆம் வசனத்துல கூறுகிறது, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணாக பயன்படுத்துகிறவர்களை தண்டியாமல் விட மாட்டார். இதை பார்த்தா நாமத்தை அவர் எதிர்பார்த்தபடி நாங்கள் அவர் நாமத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பைபிள் வசனங்கள் கணக்கெடுத்து சொல்லியிருக்கின்றன. அப்ப அதன்படி நாங்கள் அவர் நாமத்தை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அந்த ஜெபம் பண்ணக்குள்ள இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். முதலாவது அதான் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அதாவது அவர் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் நாமத்தை பிழையாக பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். பைபிள் வசனங்களை அதன்படி நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். வாசிங்கள். நான் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த எந்த இடத்திலும்
உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதாவது அவர் நாமத்துக்கு மதிப்பு கொடுத்து அவர்தான் தேவன். தேவனுடைய நாமம் தான் இயேசு கிறிஸ்து. தேவன் தான் இயேசு கிறிஸ்துவ வந்தது. அப்ப எங்களுக்கு ஒரு தேவனாக இருக்கிற நேரத்தில் அவரை நாங்கள் மதித்து ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த நாமத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகின்றது. ஆமேன். அடுத்ததாக ஆண்டன் இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன் பாஸ்டர். எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? எப்படி சிஸ்டர் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. Thank you. ஓகே. உங்களுக்கு தந்தது பரிசுத்தமான துதி. ஓகே, டிஸ்ப்ளே பண்றீங்களா? பார்த்து வாசிக்கிறேன். Thank you. Okay, thank you. Okay. பரிசுத்தமான துதி. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். 2 நாளாகமம் 20:21. 1 பேதுரு 2:9 கூறுகிறது, நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கின்றீர்கள். அதுவே நம் அழைப்பு. இது ஒரு துதி வாழ்க்கை. கர்த்தரை துதிக்க நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். வேதத்தில் தாவீது தேவனின் தீர்க்கதரிசியாக இருப்பதனால் லேவியர்களை பாடகர்களாக ஒழுங்கமைக்க கர்த்தரால் ஏவப்பட்டார். அதற்கு காரணம் அவருக்கு உண்மை துதியின் வெளிப்பாடு இருந்தது. தாவீது ஒரு இசைக்கலைஞர், ஒரு வாத்திய கலைஞர் மற்றும் ஒரு பாடலாசிரியர். அவர் ஒரு பாடகர். அவர் இசைக்கருவிகளையும் செய்தார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் அரண்மனையில் அவர் அடிக்கடி புல்லாங்குழல் வாசித்தார். 1 சாமுவேல் 16:14 தொடங்கி 23. அவர்கள் அரசர்களின் வீடுகளில் இசைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இசை உலகிற்கு புதிதல்ல, ஆனால் தேவனுக்கான இசை வித்தியாசமானது. இசையை தேவனுக்கு பலியாக செலுத்துவதாக இருந்தால் அது தேவாலயத்திற்கும் லேவியராலும் மட்டுமே செய்யப்பட்ட முடிவாகும். 1 நாளாகமம் 16:4. மேலும் நமது துதி எதிரிக்கு எதிரான ஆயுதமாக இருக்கிறது. யோசாபாத்துக்கு என்ன நடந்தது என்பதை நினைவு கூறுங்கள். 3 எதிரி நாடுகள் யூதாவுக்கு எதிராக கூட்டு சேர்ந்தன. ஆனால் யோசாபாத் மக்களை ஒருங்கிணைத்து பாடல்களை இராணுவத்தின் முன் நிறுத்தினர். வேதம் கூறுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியில் இருந்த ஆமோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியதினால் 2 நாளாகமம் 20:22. அதுதான் பரிசுத்தமான துதியின் வல்லமை. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வாசித்து பார்த்தால் துதியினால் யுத்தங்களை வென்றார்கள். சிறையில் இருந்து அற்புதமாக விடுதலையாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 16 படித்து பவுலும் சீலாவும் தேவனை துதித்த போது அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டவரிடமிருந்து அதிசயிக்கத்தக்க விதத்தில் எவ்வாறு விடுவிக்கப்பட்டனர் என்பதை பாருங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அப்போஸ்தலர் 16:25 தொடங்கி 26. புதிய ஏற்பாட்டில் ஏனெனில் மாமசத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து பிலிப்பியர் 3:3 நாம் அவருக்கு உண்மையான துதியை செலுத்த அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் அவரை ஆவியினிலும் உண்மையிலும் ஆராதிக்க இதுவே
இதுவே காரணம். நாம் அடிக்கடி துதி ஆராதனை நடத்துகிறோம். தேவனின் அன்பு, நற்குணம், கிருபை மற்றும் அற்புதமான செயலுக்கு ஆராய்த்து அவரை துதிக்கிறோம். இந்த நேரடி ஒளிபரப்பு ஆராதனையிலும் பங்கு கொள்ளுங்கள். ஜெபம். விலை மதிப்பெற்ற ஆண்டவராகிய இயேசுவை உம்மை துதிக்கின்றேன். நீர் நித்திய ராஜா, அழியாதவர், எல்லா வல்லமையும் மகிமையும் மாற்றமும் கொண்டவர். நீர் இந்த உலகத்தில் ராஜா மற்றும் வானத்திலும் பூமியின் கீழும் எல்லா அதிகாரமும் மக்கு மட்டுமே உண்டு. நீரே உயர்ந்தவர், எல்லா துதிகனும் மகிமையும் பாத்திரர். நீர் யுகங்களின் ராஜா, நான் என்றும் என்றும் துதிப்பேன். ஆமேன். மேலும் தியானிக்க 2 நாளாம் 20, 21, 22, அப்போஸ்தலர் 16, 25 தொடங்கி 26. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பிரதர். அழகா வாசிங்க. இதுல பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போடுறது, நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கின்றீர்கள். ஆமேன். இதை விட வேற எங்களுக்கு என்ன வேணும்? இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் நாங்கள், அதாவது நாங்கள் கிறிஸ்துவை அறிய முதல் நாங்கள் பாவத்தோடும் கஷ்டங்களோடும் இருந்தோம். ஆனால் அதிலிருந்து தூக்கி எடுத்து எங்களை இப்படி ஒரு சிலாக்கியம் பெற்றவர்களாக நாங்கள் இருக்கிறதுக்கு வைத்தவர் தேவன். எவ்வளவு அன்புள்ள எங்களை காட்டின அன்பிலிருந்து வெளிப்படுகின்றது உங்களுக்கு தெரிகின்றது இல்லையா? இதில் சொல்லப்பட்டது எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள். இதில் முதலாவது சொல்லப்பட்டது, உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தவர். அப்ப அவர்தான் எங்களை ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தவர். ஏன்னா அதுக்கு முதல் நாங்கள் ஒளியில இருக்கே இல்லை, எல்லாரும் இருளுக்குள்ளே இருந்தோம். ஏன்னா பாவத்துல மூழ்கி இருந்தோம். எல்லாம் மரித்தவர்களாகத்தான் இருந்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்னால் பாவம் செய்தால் மரிக்க வேண்டும். அப்ப நாங்கள் மரித்தமாய்த்தான் இருந்தோம். அப்படி இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்திருக்கின்றார். அப்படியான புண்ணியத்தால் செய்திருக்கின்றார். எங்கள் மீது வைத்த அன்பால அது நடந்திருக்கின்றது. ஆமேன், ஆமேன். அடுத்தது பிரதர் ரெக்ஸ் இருக்கின்றீங்களா? இருக்கேன் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லம் நல்லம். உங்களுக்கு தந்தது வெற்றியான திருச்சபை. வெற்றியான திருச்சபை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. மத்தேயு 16:18. இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை வளர்ந்து இருக்கிறது. நாம் வேதத்தை புரிந்து கொள்ளுவதிலும் அறிவிலும் கிறிஸ்துவில் நம்முடைய அதிகாரம் மற்றும் ஆதிக்கத்தை பயன்படுத்துவதிலும் வளர்ந்திருக்கிறோம். திருச்சபையை எதிர்ப்பதற்கும் நற்செய்தியின் வேலையை தடுப்பதற்கும் ஒரு எதிரி இருக்கிறான் என்பது முக்கியமல்ல. அவனது முயற்சிகள் பயனற்றவை. திருச்சபை முன்னேறி செல்லுகிறது. அதற்கு எதிராக பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று இயேசு கூறியுள்ளாரே. இருளின் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் மற்றும் வான் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் மீதும் இயேசு நமக்கு அதிக ஆதிக்கம் கொடுத்திருக்கிறார். பூமியில் உள்ள காரியங்களை இயக்க அவர் நமக்கு பொறுப்பை தந்திருக்கிறார். சில நாடுகளில், மாநிலங்களில், நகரங்களில் தலைவர்கள் திருச்சபைக்கு எதிராக பெருமையாக பேசுகிறார்கள். அவர்கள் திருச்சபையின் எதிரிகளாக தங்களை தாங்களே சத்தியம் செய்து கொண்டனர். வரலாற்றில் முன் தோற்று போனவர்கள் போலவே இவர்களும் தங்கள் இடத்தை பிடிப்பார்கள். திருச்சபையை பற்றி குறிப்பிடுகையில், கர்த்தர் அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது என்மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். லூக்கா 20:18. ஆரம்ப கால திருச்சபையில் கிறிஸ்தவர்களின் துன்புறுத்தலுக்கு சவுல் தலையை தாங்கிய போது தமஸ்கு செல்லும் வழியில் இயேசு அவருக்கு தோன்றி அவன் ஒரு பயனற்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளான் என்பதை அவனுக்கு உணர்த்தினார். வேதம் குறிப்பாக சவுலை கர்த்தருடைய சீஷர்களுக்கு எதிராக அச்சுறுத்தல்களையும் படுகொலைகளையும் செய்ய சீறினான் என்று விவரிக்கிறது. அப்போஸ்தலர் 9:1.
வேதம் கூறுகிறது. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு துளி அவனை சுற்றி பிரகாசித்து அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அப்போஸ்தலர் 9:3-6. ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஜோஷுவா 10:41 இயேசுவின் காலத்தில் தேவனுடைய மக்களுக்கு எதிராக வந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வேதம் காட்டுகிறது. அது கூறுகிறது, இப்படியே ஜேசுவா மலைத்தேசம் அனைத்தையும், சமபூமியையும், நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும், அவர்களுக்கு ராஜாக்களையும் ஒருவருக்கு மீதாக வைக்காமல் அழித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய பாஸ்டர் முடிஞ்சு பாஸ்டர் அடுத்தது வாசிக்கிறேன். சாரி பாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. வாட்சிங். டைம் காணாம இருக்கு. தவம் அஞ்சிருக்கிறீங்களா? இல்லை அண்டி கொஞ்சம் மேலாமல் இருக்கண்டவா ப்ரே பண்ணுவாங்க முடியக்குள்ள. சுரேகாஷ்டா கூப்பிடுங்க. சுரேகா நம்மளுக்கு இருந்தால் சுரேகா சரி வாங்க. லிஸ்ட்ல இருக்கு. நீங்கள் சுரேகா சவுண்ட் காணாது. ஓகே, இப்ப விளங்குதா? ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா. உங்களுக்கு தந்ததா? ஓகே ஓகே மாஸ்டர். ஆவியானவர் வழிநடத்தும் ஜெபம். என்னத்தினாலெனில், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும் என்று 1 கொரிந்தியர் 14:14 கூறுகின்றது. நாம் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும் போது ஆவியின் மண்டலத்தில் பல காரியங்கள் நடக்கிறது. எனவே அந்நிய பாஷைகளில் ஜெபம் செய்வதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். கொரிந்திய சபையின் எல்லா கிறிஸ்தவர்களையும் விட அவர் அந்நிய பாஷைகளில் அதிகமாக ஜெபம் செய்தார் என்று தைரியமாக சொன்ன பவுலை போல இருங்கள். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை சோசரிக்கிறேன் என்று 1 கொரிந்தியர் 14:18 கூறுகின்றது. நாம் ஆவியில் ஜெபிக்கும் போது குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்காக, மக்களுக்காக அல்லது நாம் உணர்வுபூர்வமாக அறிந்திருக்காத சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்ய நாம் அடிக்கடி வழிநடத்தப்படுகிறோம். ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களை வழிநடத்துகிறார். அவற்றை தேவனுடைய சித்தத்துடனும் நோக்கத்துடனும் இணைக்கிறார். ஆமேன். கூடுதலாக அந்நிய பாஷைகளில் ஜெபம் செய்வது பிதாவின் விருப்பத்தை பூமியிலே அமுல்படுத்த நமக்கு அதிகாரம் அளிக்கின்றது. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு மத்தேயு 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று ஜெபம் செய்தார். நாம் ஆவியில் பரிந்து பேசி ஜெபிக்கும் போது நாம் தேவ வல்லமையில் வழிநடத்தல்களாக மாறுகிறோம். ஆமேன். அவருடைய நோக்கத்தை நம் வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற அனுமதிக்கின்றோம். மேலும் அந்நிய பாஷைகளில் ஜெபிப்பதன் மூலம் எதிரிகளை தூரத்தில் தடை செய்கின்றோம். ஆமேன். அவருடைய திட்டங்களை முறியடிக்கின்றோம். பாஸ்டர் கிறிஸ் இப்படி சொன்னார்,
ஒருமுறை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி சனிக்கிழமை அதிகாலை வரை நீடிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்தோம். நாங்கள் கூட்டத்தை முடிக்கும் போது இறுதி ஜெபத்துக்காக ஒளிவாங்கியை எடுத்தேன். ஆனால் அசாதாரணமான ஒன்று நடந்தது. என்னால் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நிறுத்த முடியவில்லை. நான் நிறுத்த விரும்பினாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடர வழிநடத்தினார். நான் அந்நிய பாஷைகளில் ஜெபம் செய்து கொண்டே இருந்தேன். ஆவியின் இந்த வழிநடத்தலை அங்கீகரித்து சகோதரர்கள் என்னுடன் இணைந்தனர். என் ஆவியில் வெற்றியின் குறிப்பை பெறும் வரை நாங்கள் ஒன்றாக ஜெபித்தோம். ஆமேன். ஆவியில் மகிழ்ச்சியுடனும் சிரிப்புடனும் நான் சபைக்கு ஓரிரு நாட்களில் அந்நிய பாஷைகளில் நாம் என்ன ஜெபித்தோம் என்பதை தெளிவாக தெரியும் என்று அறிவித்தேன். நடந்த காரியங்களின் வெளிப்பாடு 2 நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு தெரிய வந்தது. ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்தில் 8வது மாடியில் அமைந்துள்ள எங்கள் தொலைக்காட்சி நிலையங்களில் ஒன்றை குன்று வைத்து தகர்க்க ஒரு குறிப்பிட்ட மனிதர் திட்டமிட்டிருந்தார். அவர் அந்த மாடியை நெருங்கும் போது அவர் தனது தீங்கு விளைவிக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பே குண்டு அவரது கையில் வெடித்தது. அல்லேலூயா. வெடிப்பு அவரது கைகளை துண்டித்தது. அவர் மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டார். அங்கு நிலையத்தை வெடிக்க செய்வதே அவரது நோக்கம் என்று ஒப்புக்கொண்டார். இந்த அற்புதமான தலையீடு நாங்கள் அந்நிய பாஷைகளில் ஜெபித்ததால் ஏற்பட்டது. தேவனின் ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களின் மூலம் இயங்கி எதிரியின் திட்டங்களை அகற்றினார். நீங்கள் எப்போதும் அந்நிய பாஷையில் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் ஜெபிக்க வேண்டியதற்கு இது ஒரு காரணம். இது பிற தலை சிறந்த நன்மைகளிடையே ஆபத்தை தடுக்கவும் உதவுகின்றது. ஆமேன். ஜெபம். அன்புள்ள பிதாவே, அந்நிய பாஷைகளில் ஜெபம் செய்து ஆவியின் மூலம் உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு தந்த ஆசீர்வாதம் மற்றும் பாக்கியத்திற்கு நன்றி. உம்முடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் திறப்பிலே நிற்கவும், உங்கள் விருப்பத்தை அமுல்படுத்தவும், உங்கள் திட்டங்களை பூமியிலே பலனாக்கவும் நான் அதிகாரம் பெற்றேன். என் ஜெபங்கள் அதிகம் பலனளிக்கின்றன என்பதை அறிந்து தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் நான் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு நாமத்தினாலே பிதாவே. ஆமேன். 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 தேங்க்யூ சிஸ்டர். வாட்சிங்க. பாஸ்டர் ஜான், நீங்க முடிச்சு வைங்க. இல்லை, அண்டிக்கு கொஞ்சம் காய்ச்சல் பாஸ்டர் இருந்தா அண்டி வாங்க, அண்டிக்கு ஜபிங்க. காய்ச்சல் நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு கால் நாங்க ப்ரே பண்ணுவோம். அந்நிய பாஷையில சொன்ன மாதிரி நம்ம ப்ரே பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, ஹalleluya. ரிமா மாமா லாமா மாமா லாகா பாபா பாபா ராமா மாமா லாமா மாமா லாமா மாமா ரிமா மாமா லாமா மாமா லாகா பாபா பாபா ஷிமா மாமா லாகா பாபா பாபா ரிமோ மோமோ லாமா மாமா லாகா பாபா பாபா ராமா மாமா லாகா பாபா பாபா ரைமா ரிமோ மோமோ லாமா மாமா. கிறிஸ்துவை மரித்தோன் எழுப்பின அதே ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாவுக்கு ஏதுவான வியாதிகள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே அகன்று போ என்று கடிந்து புறப்படுத்துகிறேன். சாவில் இருக்கிற வியாதிகள், வருத்தங்கள், காய்ச்சல்கள், கடிமங்கள் எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போ கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அன்றைக்கு பரிபூர்ண சுகத்தை உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரை கட்டளை எடுக்கிறேன். ஒரு சபையாக நாங்கள் ஒரு மனத்தோடு சொல்லுகிறோம், இப்பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டா போதும். இயேசுவின் நாமத்தினாலே மிகுந்த வல்லமை உண்டு என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் 1000 2 பேர் 10,000 கரைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதுல பல பேர் ஒருமனப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. ரீமா மாமா லாமா மாமா லாகா பாபா பாபா ரீமா மாமா லாமா மாமா அந்நிய பாச பேசுறாங்க, பேசுங்க. ரீமா மாமா லாமா மாமா லாகா பாபா ரீமோ மோமோ லாமா மாமா
ரீகா பாப்பா ஷீமா மாமா ஷீமோமோ லாமாமா ரீகா பாப்பா ராமா மாமா லாமா ரீமோ மோமோ லாக்கா பாப்பா ரீமா மாமா லாக்கா பாப்பா. அவுட். எல்லா வியாதிகள் வருத்தங்கள் அவுட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீடித்த ஆயுளை கட்டளை எடுக்கிறோம். சுகத்தை சொல்லுகிறோம், சமாதானத்தை சொல்லுகிறோம், சந்தோஷத்தை சொல்லுகிறோம், பாதுகாப்பை சொல்லுகிறோம், செழிப்பை கட்டளை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் எல்லோர் மீதும் தங்கி இருப்பதாக, இவர்கள் எல்லோர் மீதும் தங்கி இருப்பதாக. இந்த சத்தத்தை கேட்கிறவள் மத்தியிலே இயேசுவின் நாமத்தினாலே சுகம் சமாதானம் உண்டாவதாக. நன்றி தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. ரீமா மாமா லாமா மாமா லாகா பாப்பா ராமா மாமா லாமா மாமா லேமா மோமோ ராமா மாமா லாகா பாப்பா ரீமா மாமா லாமா மாமா லாகா ரீமா மாமா லாமா மாமா லாகா பாப்பா. அன்பின் தகப்பனே, சபையில வந்து சேர்ந்து காணா போன எல்லாரும் திரும்பி வருவார்களாக. எல்லோருக்கும் இதயத்திலே ஒரு உந்துதல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரும் எங்கள் கைகளில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னதையே நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் கரங்களிலிருந்து ஒருவன் யாரையும் பறித்து கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லோரும் வந்து சேருவார்களாக. வரப்போற காலங்கள் அற்புத அடையாளங்களுக்காக நன்றி. நீர் உம்மை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாருக்கு ஏதாவது பிரேஸ் பர்టిక్యులரா வேணும்னா வாங்க. ஹalleluya. லீமா மாமா ராமா மாமா லாகா பாப்பா ராமா மாமா லாமா மாமா. ஹalleluya ஹalleluya. மாதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? மாதி சிஸ்டர் இருக்கீங்களா? மாதி சிஸ்டர் கேக்குதா? எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன் பாஸ்டர், சுகமா இருக்கிறேன். அந்த அக்டோபர் 6 தான் ஒரு எனக்கு ஆர்த்ரைட்டிஸும் என்னமோ பிளட்ல இஎஸ்ஆர் கூடி இருக்கான். சொல்லுங்க. ஆர்த்ரைட்டிஸ் இஎஸ்ஆர் கூடி இருக்கான் பாஸ்டர். இஎஸ்ஆர் சரி, என்ன கூடினாலும் சொல்லுங்க. ஆர்த்ரைட்டிஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை விட்டு வேரோடு பட்டு போ திரும்பி வராதே. இயேசுவின் நாமத்தினாலே பாருங்க. எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். எனக்கு நேற்று ஜோன் பாச சொல்லிக்க எனக்கு தெரிஞ்சது. எனக்கு இந்த பிரச்சனை வரைக்குள்ள நான் சொன்னால் ஆண்டவருக்கு என்னை ஹீல் பண்ண சொல்லி ப்ரே பண்ண வேண்டாம். நான் சொன்னது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த 2025 வருஷத்துக்கு முதலே மனுஷ குலம் வாழ வேண்டும் என்றதுக்காக மிக உயர்வான மேலான ஒன்றை அவர் செய்து முடிச்சிட்டார். இப்ப அதின் அதிகாரம் வல்லமையை எங்களுக்கு தந்திருக்கு. எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. உங்கள்ட்ட கையில உங்களோட வாயில அவ்வளவு வல்லமையும் அதிகாரம் தரப்பட்டாயிற்று. இது எல்லாத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களை பயன்படுத்தும்படி தரப்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வச்சுக்கொண்டு பிச்சை எடுக்காங்க. ஆரட்டையும் கெஞ்சாதீங்க. பாஸ்டரோட கதைச்சு இதுதான் என்று சொல்லி சேர்ந்து ப்ரே பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இதுதான் எங்களுக்கும் உலகத்துள்ள மற்ற ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் செய்து முடிச்சார். பாருங்க, நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அவருடைய ஆலயமாக இருந்தோண்டு பிச்சை எடுக்கலாம். ஆலயமா இருந்தோண்டு ஆளுகை செய்யும்படிக்கு அவ்வளவு அதிகாரம் வல்லமை தந்திருக்கிறார். ஒவ்வொரு வசனமா பார்த்தீங்கன்னா எங்களோட நடக்கை, எங்களோட பேச்சு, நாங்கள் செய்யற காரியங்கள் எல்லாம் வித்தியாசப்படும். அதை கெதியா ஆண்டவர் வளரணும்னு சொல்ற. வரப்போற காலம் ரொம்ப கிட்ட. சோ இப்பவே அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரெடி ஆகுங்க. ரைட். வேற யாரும்? சுரேகா எப்படி இருக்கீங்க? சுரேகா பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நல்ல சோமா இருக்கிறோம். பிரைஸ் லார்ட். நீங்க அடிச்சிட்டீங்க. நான் அப்புறம் அடிச்சாக நீங்க பிஸியா போனீங்க போலக்கு. நித்திரை ஆயிட்டேன். பேர்ந்தெடுக்க டைம் கிடைக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். நல்லபடி எல்லாம் ஓகேயா? எல்லாம் ஓகே பாஸ்டர். நான் அடிக்கிறேன் நாளைக்கு. ஆமேன் ஆமேன். இதுல இருக்க வேற யாரும் கதைக்கிறேன்டா? கதைங்க வாங்க. பிரைஸ் லார்ட். என்ன வைக்க போறீங்களா?
சரி இல்ல பாஸ்டர் உங்களை வந்து பார்க்கலாமோ? வரலாம் வரலாம். வாங்க, போன் அடிச்சுட்டு வாங்க. ஓகே. இது அவசரப்பட்டு எல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக போனுக்குள்ளார காய்ச்சல். போயிட்டீங்க. Whenever you have time, we'll meet one day. We'll meet. வாங்க, சர்ச்சுக்கு வாங்க. ஓகே. சந்திக்க ஒரு நாளைக்கு வாங்க. பிரைஸ் லார்ட். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கு வேலையெல்லாம் போச்சேன்டா. ஷேட் மாத்த இல்லை. இல்லாட்டி நான் வெள்ளிக்கிழமை வார். ரைட். யாருக்கும் என்ன வேணுமெண்டா சொல்லுங்கப்பா. பிரைஸ் லார்ட். அண்டன் பிரதர் எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம் பாஸ்டர், வெல்கம் பேக். கதைக்கிறீங்களே இல்ல, சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், நாங்க உங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூட உங்களோட குரல்ல துணியிலே தெரியுது, திரும்பி வந்து விட்டார். வெற்றி ஆண்டவருக்கு சோத்திரம். பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஆமென். சொல்லிட்டீங்க, தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் நாங்க. ஆமென் ஆமென். அதுதான், அதுல நில்லுங்கப்பா. அவர் என்னத்தை கூத்தாடினாலும் ஒன்றும் செய்யலாது. இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருந்து வரையும். என்ன பாத்தீங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் போன வந்த மாதிரி இல்லை. அவ்வளவு சந்தோஷமாயி என்னன்னு சொல்லி எனக்கு விளங்கப்படுத்த தெரியாது. ஆனா அதான் புத்தி கட்டாத சமானத்தை உனக்கு தருவேன். அது அப்படியே தந்து வச்சிருக்கிறார். பிரைஸ் லார்ட். அதான் அவரோட உயிர்த்தெழுதலின் வெள்ளமை மாறவில்லை. அது உங்கள்ட்ட இருக்கு, என்னட்ட இருக்கு, இதுல இருக்க எல்லாருக்கும் உயிர்த்தெழுதலின் வெள்ளமையில தான் எங்களை சேர்த்திருக்கிறார். நெரு சிஸ்டர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இப்பதான் பாசுற குரல் அப்படி நல்ல அந்த கட்சிக்கின்ற சிங்கம் போல அப்படி இருக்கு. சிங்கம் தானே அது. என்னடா நாங்க ஹாஸ்பிட்டல் இருந்தா கதை கேளாது. பக்கத்து இருக்கிறாங்க என்ன ஒரு மாதிரி வந்து தண்ணுங்கள், அதால கதைக்க வேண்டியிருந்தது. பட் என்ன சொல்லுங்க, அந்த ஒரு கிழமையிலே எனக்கு அந்த இது உண்மையா அனுபவிச்சாதான் தெரியும் இந்த அருமை. கிறிஸ்துவின் தன்மை உங்களுக்குள்ள வந்து, நான் சொல்றேன் எனக்கு இல்லப்பா, இதுல இருக்கிற எல்லாருக்குள்ளையும் அதே வெள்ளம். வாசிச்ச வசனத்தை பாத்தீங்க, நாம் எல்லோருக்குள்ளும் அவற்றை உயிர்த்தெழுதல் வெள்ளமே இருக்கு. மரணம் இல்லை, வியாதி வருத்தம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமேன். அதுல மடிச்சு கட்டி சந்தோஷமா இருங்க. ஒரு நாள் உங்களை தோற்கடிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நம்புங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். வேற யாரும் கதைக்க வேண்டாம், வாங்க. பிரைஸ் லார்ட். சரி, நீங்க வைக்க போறீங்க. பாஸ்டர் அரசு நீங்க மிச்சத்தை எடுத்து செய்யுங்க. சிராணி ஐயோ, எப்படி இருக்கீங்களாம்மா? இருக்கிறேன். சரியான சந்தோஷம் பாஸ்டர், உங்களோட குரலை கேட்க வீட்டை வந்தது. ஒரே நீங்க வந்துடணும் 24 hours நான் யோசிச்சு ப்ரே பண்ணி கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும் எனக்கு நடந்தது ரெண்டபடியும் எனக்கு விளங்கும். நானும் டபுள் கார்டியாக் அரெஸ்ட் வந்து உங்களை மாதிரிதான் இன்னிய 2 தரம் லூஸ் பண்ணவே, தேர்ட் டைம் தான் ரிவைவ் பண்ணவே. ஆமென். உங்களுக்கு மரணம் இல்ல சிஸ்டர், நான் அறிந்து கொண்டதுதான். உங்களுக்கு மரணம் இல்லை. நீங்களா போறேன்னு சொன்னாலே ஒழிய உங்களை எடுத்துக்கொண்டு போக இந்த உலகத்துல ஒரு சக்தியாலும் முடியாது. அதுதான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிற விசுவாசம். இது ஒன்றுதான் தேவனுக்கு பிரியமானது. ஒன்று என்னண்டா பாஸ்டர், நான் பயந்தால் அந்தபடியா உங்களோட மோட்டிவேஷன்ல தான் இவ்வளவு நாளும் கடவுளை ப்ரே பண்ணி கொண்டு இருந்தேன். நீங்க பயப்படாத என்று சொல்றது எனக்கு, நான் சரியான பயந்த கேஸ். இப்ப பயந்தாள் இல்ல. இங்க பாருங்க சிஸ்டர், பயந்தாள்டா பயப்படுவீங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் பயந்தவள் அல்ல. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும்
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுக்க தந்திருக்கிறார். இதுதான் நிஜம். சும்மா இயல்பா கதைக்கிறோம் என்று சொல்லி போட்டு மரணத்தை உள்ள விடக்கூடாது. ஆமீன். நோ வே. அது என்னதான் நடந்தாலும் மடிச்சு கட்டி கொண்டுருங்க, நீங்கள் ஒழுங்குவீங்கள். ஓகே, அது ஒன்றும் செய்யலாது. வாழ மட்டும் வாழலாம். ஓகே, Thank you, Pastor. Thank you, அம்மா. Praying for me. Thanks, and you. Praise the Lord. Praise the Lord. Right. வேற யாரும் கதைக்கிறாங்க இருக்கா? வாங்க ஜோன், வாங்க அரசு, வாங்க. ஓகே, நன்றி. நன்றி. எல்லாம் நல்லா அழகாக செய்யுங்க. பாஸ்டர் எல்லாம் வந்து எல்லாரும் சந்தோஷம். எல்லாரும் திரும்ப கேட்டிருப்பீங்க பாஸ்டர் அப்படி கதைக்கின்ற அவ்வளோ தெளிவாக இருக்குது. எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் பேக் டு நம்மளை விட நாங்கள் அதை விட இன்னும் நாங்கள் வேலை செய்வோம். முந்தி செய்தை விட இப்போ பிசாசு ஏண்டாக தொட்டாண்டு கவலைப்படுற அளவுக்கு நீ வேலை செய்வாங்க. இல்லை, இதுல ஒண்ணு கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கிறிஸ்துவுக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைஞ்சிருக்கிற என்றதை வந்து இப்ப கூட எடுத்துட்டான். முந்தி சண்டம், உலகத்தின் காரியம், அதையும் காய்ச்சி இதையும் காய்ச்சி உலகத்தோட ஒரு 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 கனெக்ஷன்ல இருந்தது. கனெக்ஷன்ல இருப்பீங்களா எப்போ இருந்தாலும், இல்லாட்டி செத்தே போடும். ஆனா இதுல ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றதை எனக்கு நல்ல ஆண்டவர் வெளிப்படுத்தினேன். ஸோ அதைத்தான் நான் கற்றுக்கொண்டேன். எதை ஃபோக்கஸ் பண்ணணும், இதுக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, அதுக்கு உடன்பட்டவர்கள் அல்ல என்றதை ஏற்றுக்கொண்டோம் என்றால், இது எனக்கு கிடைச்ச பாடம் மாதிரி நீங்கள் இப்படி போய் வர வேண்டிய அவசியம் இல்லை. அத உலகத்தோடையும் இதோடையும் விட்டுட்டு தேவனோடையும், பாஸ்டர் அரசு சொன்ன மாதிரி அந்த வார்த்தை தான் ஆவி. அந்த ஆவியில வாழ்றா, வார்த்தையில வாழ்ற ரெண்டா, உயிர்த்தெழுதல வாழ்ற. ஓகே, உயிர்த்தெழுதல், 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 உயிர்த்தெழுதல். ஸோ அதையே பிடிச்சு கொண்டுருங்க. பட் நான் இன்னொருக்கா பிரசங்கம் பண்ணேன்னு போலக்கு வாங்க, நீங்க எடுத்து செய்யுங்க 2 பேரும். பாய். நன்றி. நன்றி பாஸ்டர், நன்றி. நாங்கள் எல்லாரும் ஜெபத்தில் இருந்தால் வாங்க, இல்லாட்டி நாங்கள் வச்சு முடிப்போம். நாங்கள் வெள்ளிக்கிழமை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இவ்வளோ நேரம் நடத்தின எல்லா நம்மளுடைய கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில நீங்கள் வச்சுருக்க எல்லா நன்மையான காரியங்களுக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. இந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நல்ல பரிபூர்ணம் உண்டாயிருப்பதாக, ஆரோக்கியம் உண்டாயிருப்பதாக, நீடித்த ஆயுள் உண்டாயிருப்பதாக. எல்லாரையும் அவர் குடும்பம் ஆசீர்வதிக்கும். அவர் பிள்ளைகள், அவருடைய பெற்றார், அவருடைய உற்றாரம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். நீடிய ஆயுளால், நீடிய ஆரோக்கியத்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கும். நம்முடைய தழும்புகளால் நாங்கள் எப்பொழுதும் சுகமாக இருக்கோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, எங்களுக்காக நீங்கள் ஆண்டவரே எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காக தரித்திரானீங்க ஆண்டவரே. ஆண்டவர் நாங்கள் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு நீங்கள் தரித்திரானீங்க ஆண்டவரே. இந்த உங்கள் மனுக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த நன்மைக்காக நன்றி சொல்லி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபாரங்களையும் ஒருபோதும் மறவார். கர்த்தர் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பின் ஒன்றும் நம்மளோட கூட இருப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஃப்ரைடே சந்திப்போம். மிச்ச காரியங்கள் தேவை வேண்டாம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க.